இன்றைய சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சிறப்பு கூடுகையான மகளிர் சிறப்பு பட்டிமன்றத்தின் நிகழ்வில் பங்கெடுத்திருக்கும் அனைத்து சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என் முதற்க நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொல்வேந்தர் அன்பரசன். இன்றைய நிகழ்வின் அரங்காவலராக எனது பணியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். சொல்வேந்தர் மன்றமானது அதன் நோக்கம் சொல்வேந்தர் மன்றத்தின் நோக்கமானது உறுப்பினர்கள் தங்கள் பேச்சாற்றலையும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ள வேண்டிய சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி அவர்களின் தன்னம்பிக்கையையும் பேச்சுத்திறனையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுப்பதாகும். இந்த சொல்வேந்தர் மன்றத்தின் 2 முக்கியமான விதிகளை நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். ஒன்று, பாலியல், மதம் மற்றும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை இந்த மன்றத்தின் நிகழ்வுகளில் விவாதிக்க வேண்டாம். இரண்டாவது, உங்கள் மொபைல் போனை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவது, சொல்வேந்தர் மன்றத்தில் ஏதாவது ஒரு சொல்வேந்தர் தன்னுடைய உரையை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் தங்களின் மைக்கை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேற்கொண்டு நிகழ்ச்சியை தொடர இன்றைய தலைமை சொல்வேந்தரை நிகழ்வுக்கு அழைக்கின்றேன். இன்றைய தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா, மேடை உங்கள் வசம். நன்றி அன்பரசன் அவர்களே. அமுதே தமிழே, அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்கி இன்றைய சிறப்பு நிகழ்வின் நடுவருக்கும், நெறியாளருக்கும், பேச்சாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், இதர சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான ஒரு சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 2வது பட்டிமன்ற நிகழ்வை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனிய சொல்வேந்தர்களே, நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உலக மகளிர் தினம். அத ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த விதமா இந்த சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்ணதாசன் அருமையா சொல்லியிருப்பாருங்க அவருடைய பாடல்ல, உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இந்த உறவுக்கு காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு அப்படின்னு பெண்களோட சிறப்பை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. இதை விட அருமையா வேற யாராலும் சொல்லிட முடியாது. இந்த உலக உறவுகளுக்கு காரணமான இந்த பெண்களை வணங்கி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஒரு சிறப்பு நிகழ்ச்சினாலே நம்ம தமிழர்கள் அதை கொண்டாடுற விதமே வேறதாங்க. பல நாடுகள்ல பல விதமா கொண்டாடுவாங்க. ஒரு சிறப்பு நிகழ்வுனா நம்ம தமிழர்கள் மட்டும் குட்ரா 4 நாற்காலியா, போடுறா ஒரு மேடையா, கொண்டாட ஒரு தலைப்பா, இந்த பக்கம் ஒருத்தர் பேசி தீர்த்துரும், பஞ்சாயத்து பண்ணிடுவோம் அப்படின்றதான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு. இப்படியே பேசியே மகிழ்ந்திருந்த தமிழர்கள் நாம இன்னைக்கு மட்டும் என்ன வேற செய்ய போறோம்? அருமையான ஒரு தலைப்போட இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கு அருமையான ஒரு அரங்கு, அருமையான பேச்சாளர்கள், அருமையான நடுவர்கள் இருக்கிறாங்க. இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை தொடங்கி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு அருமையான நெறியாளர் இருக்காரு. அவரை கூப்பிட வேண்டிய நேரம் இது. செந்தில்குமார் கோவிந்தசாமி அவர்கள் நமக்கு இருக்காரு நெறியாளரா. இன்னைக்கு அவரு மென்பொருள் துறையை சார்ந்தவர் சொல்லியிருக்காரு. பட்டுக்கோட்டையில இருந்து வந்திருக்காரு. ஒரு அழகான கிராமம். தாய்மொழி மீது தீராத பற்று கொண்டவர். அவருடைய புலமையும் பேச்சாற்றலையும் சரியான வழியில கற்க இந்த மன்றங்கள் உதவி செய்யணும் உறுதியா நம்பி இங்க வந்திருக்காரு. இந்த நெறியை எடுத்து சிறப்பா செய்யறதுக்கு வாங்க செந்தில்குமார் கோவிந்தசாமி அவர்களே, உங்களுடைய நெறியை தொடருங்கள். இணைய மேடை உங்களிடம். நன்றி தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. தமிழே அறம், தமிழே வரம், தமிழே வளம், அதுவே நமக்கு பலம். இந்த மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறப்பான நாள். தலைமை சொல்வேந்தர் சொல்லியது போல ஒரு ஆண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உறவுகளில் தோழியாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், இல்ல தாய்,
ஒரு இல்லத்தரசி, இது மாதிரி பல வகைகளில் பங்கு கொண்டு ஒரு ஆணுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும் மகளிர்களுக்கு என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதற்கண். இன்றைய அருமையான நாளில் இன்றைய அருமையான தலைப்பு, அதாவது பழைய பாடல்களா புதிய பாடல்களா எது சிறந்தது அப்படின்ற. பாடல் என்றது ஒரு மனிதனுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்று. எந்த ஒரு தருணத்திலும் மனம் தளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை மேம்படுத்துவதற்கும் பாடல்கள் என்பது முக்கியத்துவமானது. ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது நம்மளை நாம் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு பாடல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ அதை பற்றி என்னை தலைப்பை பற்றி பட்டிமன்றம் நடத்துவதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இதை நடுவராக எடுத்து நடத்துவதற்கு ஒரு மேன்மை மிகு சொல்வேந்தர் அவர்களை நம்ம அழைக்க போறோம். அவங்க ஒரு ஏரியா டைரக்டரா இருந்திருக்காங்க சொல்வேந்தர் மன்றத்திற்கு. மேலும் தென் தமிழ் மன்றத்தின் உறுப்பினராக இருக்கிறார். மேன்மைமிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைத்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேன்மைமிகு சொல்வேந்தர் ராஜேஸ்வரி, மேடை உங்கள் வசம். மிகவும் நன்றி சொல்வேந்தர் செந்தில்குமார் அவர்களே. இங்கிருக்கும் அனைவருக்கும் முதலில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். மகளிர் தினம்னு சொல்றோம், ஆனா ஆண்களும் இணைஞ்சிருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளை ஊக்குவிக்கிறதே ஆண்கள் தான். ஆனா நிறைய நேரம் நம்ம அவங்களதான் திட்டிகிட்டே இருக்கோமோ அப்படின்னு தோணும். இப்பெல்லாம் காலம் மாறிடுது. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, there is a man behind a successful woman அப்படின்னு எப்பவுமே சொல்லுவோம் நம்ம. அத இப்போ இந்த பட்டிமன்றத்திலையும் நான் பார்க்கிறேன். ஒரு அணிக்கு தலைவர் ஒரு பெண்மணி, இன்னொரு அணிக்கு தலைவர் ஒரு ஆண்மகன் வந்திருக்காரு. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அதை பார்க்கறச்சியே. இன்னைக்கு தலைப்பு ரொம்பவே ஒரு அருமையான தலைப்பு. பழைய பாடல்களா புதிய பாடல்களா அப்படின்னு கவிதா சிதம்பரம் சொன்னாங்க என்கிட்ட. மேடம் வேற எதானு வச்சுக்கலாமா அப்படின்னாங்க. இல்லப்பா இதுவே நல்லா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கும், இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பழைய பாடல்கள் அப்படின்னா நேத்திக்கு வந்தது கூட பழசாயிடுத்து. இப்போ இன்னைக்கு இருக்கிறதா இன்னைக்கு புதுசு. இப்ப நாளைக்கு போறச்சா இன்னைக்கு வந்தது பழைய பாடல். அதனால நான் சொன்னேன் கவிதா கிட்ட, அப்படி வேண்டாம், 2000க்கு முன் 2000க்கு அப்புறம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால அப்படி வேண்டாம் கவிதா, நீங்க எப்படி வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு ஒத்துட்டாங்க. அவர் ஆரம்பத்திலேயே எழிலரசன் கண்ணதாசனை பத்தி சொல்றாரு. பார்க்கலாம் நீங்கெல்லாம் யாரை பத்தி சொல்ல போறீங்க, எப்படி பேச போறீங்க அப்படிங்கிறத கேட்க நானும் ஆவலா இருக்கேன். ஏன்னா நான் பழைய பாடலுக்கும் பிரதிநிதி, புது பாடலுக்கும் பிரதிநிதி அப்படிங்கிறதுனால என்ன நடுவரா தேர்ந்தெடுத்தாங்களா கவிதா அப்படின்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் கவிதா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா இந்த பட்டிமன்றம் இவ்வளவு சிறப்பா நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறது, சேர்க்கறது, அந்த ஒரு குரூப் பண்றது. இன்னைக்கும் அப்படிதான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க போன்ல, வாங்கப்பா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாமே ஒரு பெண்மணி முனைஞ்சு செயல்படுறத பார்க்கறதே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ யாரெல்லாம் இருக்காங்க அணியில அப்படின்னு பார்க்கலாம். அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்கலாம். சொல்வேந்தர் அர்ச்சனா, அவங்கதான் அணி தலைவர். பழைய பாடல்களே சிறந்தது அப்படின்னு இந்த அணி பேச போறாங்க. அந்த அணியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்வேந்தர் சத்யா சதீஷ், சொல்வேந்தர் சம்பத் ரங்கராஜன், சொல்வேந்தர் சத்யா பிரான்சிஸ், சொல்வேந்தர் நஸ்ரீன் சித்தாரா, சொல்வேந்தர் அர்ச்சனா திரும்பியும் முடிவுரை சொல்லுவாங்க. எதிரணி தலைவர், அதாவது புதிய பாடல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்ல போறாங்க இவங்க. சொல்வேந்தர் அருண் நிரஞ்சன் தலைவர் இவர். சொல்வேந்தர் தாமோதரன், சொல்வேந்தர் புவனா, சொல்வேந்தர் வேல்முத்தரசன், சொல்வேந்தர் காவ்யா, திரும்பியும் கடைசியில சொல்வேந்தர் நிரஞ்சன் முடிவுரைய சொல்வாரு. இதுதான் இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ண போற ஒரு அஜெண்டா. இப்போ நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் அர்ச்சனா அவங்கள கூப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். பேச்சினால் மனத்தை கவர்ந்து வார்த்தைகளால் எண்ணங்களை எழுப்பும் அர்ச்சனா தேனியில் இருந்து ஆன்லைன் மூலம் மேக்ஸ் மற்றும் சயின்ஸ் டியூட்டர், கிராஃபிக் டிசைனர் மற்றும் முதுநிலை சைக்காலஜி மாணவி. மிகவும் அருமையான ஒரு அறிமுகம். சொல்வேந்தர் அர்ச்சனா,
மேடை உங்கள் வசம். அன்பான நடுவரே, தமிழ் இசையை வைஃபை இல்லாம டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை நம்ம மனசுக்குள்ளேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு என் கூட சேர்ந்து இங்க இருக்கும் பழைய பாடல் ரசிகர்களே, ஸ்பாட்டிஃபை பிரீமியம் இல்லாம இந்த காலத்து பாடலை கேட்க கூட முடியாதுப்பா. அத அப்பவே கேட்போம், அப்பவே மறந்துடுவோம். பரவாயில்ல, அந்த பாடலுக்கு ஒரு முட்டு கொடுத்து நம்ம பேசுவோம்னு எதிர்கட்சியில தைரியமா அமர்ந்திருக்கும் என் இசை ரசிகர்களே, அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நடுவரே, இந்த தலைப்பை நீங்க பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா, பழைய பாடலா ஓகே, புதுசா வர்றதெல்லாம் பாடலா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இசைன்னு சொல்லலாம், இப்ப பாடல்னு சொல்லணும்னா யோசிச்சு பாருங்களேன், அதுல இசையும் இருக்கணும், வார்த்தைகளும் இருக்கணும். இப்போ இருக்கிற இசை பாடல், புதிய பாடல்கள்ல வர வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, முந்தி கவிஞர்கள் அப்படின்னு இருப்பாங்க, கவிதையா எழுதுவாங்க, அத வார்த்தைகளா பாடுவாங்க, இசை அமைப்பாங்க, பழைய பாடல்கள் உருவாச்சு. இப்போலாம் வார்த்தை எழுத தெரியல, ரைமிங் இன்ஜினியர் ஆயிட்டாங்க. பேபி லேசி கிரேசி அப்படின்னு போட்டா அது ஒரு பாட்டுன்னு, அப்படி பாடுனா கூட பரவாயில்ல, பப்பரப்ப இப்படியா பாடியே அந்த பாடலை இழுத்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு புதிய பாடல்களை இயக்கி வெளியிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, பாடல்கள் கேட்கறதுக்கே அந்த படத்துக்கு போனியா, அந்த பாடல் தாயா அந்த படத்துக்கே ஒரு உயிர் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர்களே, இந்த காலத்து பாடல்களை தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்னு ஒண்ணு வைக்கிறாங்க, பாட்டு நாங்க ரிலீஸ் பண்றோம் ப்ளீஸ் பார்க்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல தம்மடிக்கலான்னு ஒரு 2 ஆம்பளைங்க வெளியில போவாங்கன்னு சொல்லுவாங்க பாட்டு டைம்ல. இப்போ லேடிஸே வாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவோம் அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா புரிதல் இல்ல. இப்ப இருக்கிற புதிய பாடல்கள்ல இசை காதை கிழிக்குது. முந்திலாம் இளையராஜா பாட்டு வருது அப்படின்னா டக்குன்னு போய் ரேடியோல அப்படியே வால்யூமை ஏத்துங்க சொல்லி ஏத்தி வைப்போம் இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கணும், உண்மையா ஒத்துக்கணும், வால்யூமை ஏத்தி வைப்போம். இப்ப பாட்டு ஓடுச்சுன்னா போன்ல சைலண்ட் மோட்ல போட்டுறாங்க, காது ஜவ்வு கிளியுதுன்னு. ஏன்னா இசைதான், இறைச்சல் தான், அது ஒரு சவுண்டு. சரி, எல்லாரையும் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணியே பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். 2000க்கு முன்னாடி நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களின் பாடல்கள்லாம் எடுத்து பாருங்க நடுவர் அவர்களே, அப்படி ஒரு இனிமையா இருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் அப்பதான் பாவம் இசை அமைச்சாரு, பாடல்களுக்கு இசை அமைச்சாரு. இப்பயும் இசை அமைக்கிறாரு, இசை மட்டும் அமைக்கிறாரு பாவம். கூட பாடுறதுக்கு, பாடல்கள் பாடுவதற்கு வார்த்தைகளும் இல்லை, பாடகர்களும் இல்லாம இசை மட்டும் அமைச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம பிரிச்சே பார்க்கலாம். 2000க்கு முன்பு அழகா சொல்லுவாரு, ரோஜா ரோஜா அப்படின்னு நம்ம பாடுறாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே முன்னாடி போனா நம்மளோட காதலை சொல்றதுக்கு அவ்வளவு அழகான பாடல்கள் நம்மளுக்கு வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. நம்ம காதல அழகா சொல்லும் போது நிலாவோட ஒப்பிட்டு இளைய நிலா பொழிகிறதுன்னு இந்த காலத்துல பாடுறாங்க நடுவர் அவர்களே. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, கேட்க முடியறது இல்ல. பாட்டுல வார்த்தைகள் வரலாம், ஆனா கேட்க முடியற மாதிரியாவது இருக்கணும்ல, முடியறது கிடையாது. அள்ளி அடிச்சு விடுறது பாட்டுல. இது பரவாயில்ல, காதலத்தான் அப்படி சொல்றான் அப்படின்னா, உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு பாட்டை கேட்டா அப்படியே படிக்காதவனும் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவான், யூபிஎஸ்சி புக் எடுத்து படிப்பான், நாளைக்கு கலெக்டர் ஆகணுமா வேணாமான்னு யோசிப்பான். இப்ப அதே இது உன்னால் முடியும் தோழா அப்படின்னு தளபதியை இப்படி அப்படின்னு ஆட விட்டா, கடைசி பாவம் மனுஷங்க பக்கத்துல என் பிள்ளையெல்லாம் போனை தூக்கிட்டு ஓடுது, என்னன்னு பார்த்தா ரீல் போட ஓடுது. அதே மாதிரி யாருக்கும் எந்த மோட்டிவேஷனும் ஏற்படுறது கிடையாது. இதெல்லாம் தாண்டி முக்கியமானது, நம்ம அந்த காலத்துல ரஜினி பாடல்கள், இந்த காலத்துல ரஜினி பாடல்கள்னு பிரிப்போம். பாவம் அவர் தான் என்றும் இளைஞரா சூப்பர் ஸ்டாராவே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் இருக்காரு. பழைய காலத்து ரஜினி பாடல்கள் இன்ட்ரோ சாங் எடுத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பாஷால ஆட்டோக்காரன் ஓடும், ஒரு குதிரை வண்டி முத்து படத்துல. அப்படி அந்த இன்ட்ரோ சாங்க கேட்டா நமக்கு அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா லேடிஸே விசில் அடிக்கலாம்.
இப்ப பாவம் அந்த மனுஷனைய கிறுக்காக்கி 2000க்கு அப்புறம் மனுஷன் பண்ண எல்லா பாட்டுலயும் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் வைக்கிறாங்க. அவர் பாவம் 50 Dress மாத்துறாரு. 200 பேர் கூட டான்ஸ் ஆடுறாரு. பாவம் அவரையும் கஷ்டப்படுத்தி பாடல்களையும் கஷ்டப்படுத்தி ஏதாவது ஒரு ரஜினி பாட்டு மனசுல நிக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு வரையும் எஸ்பிபி குரல்ல அவரோட இன்ட்ரோ சாங்க கேட்கறதுக்கே அவ்வளவு இனிமையா இருக்கிறது பூரா 2000க்கு முன்னாடி வந்த பாடல்கள் தான். கண்டிப்பா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நடுவர் அவர்களே, முந்தி காலத்துல வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியம் இருந்துச்சுன்னா, எஸ்பிபி அவர்கள் மூச்சு விடாம பாடினார். மூச்சு விடாம வார்த்தைகளை அள்ளி கொட்டி பாடினார். அனைத்து பாடல்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா மூச்சு விடாம பாடும்போது ஒவ்வொரு சொற்களும் முத்து முத்தா விழுந்துச்சு இல்லையா? இப்போ பாவம் நல்லவேளை எஸ்பிபி அவர்கள் இல்ல, இருந்து அவர் பாடின பாடல்கள்ல பூரா ஏஐ டெக்னாலஜி. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அவர் மூச்சை கொடுத்து பாடினாருன்னு நான் நம்பினேன் யுவரான. ஆனா அது கம்ப்யூட்டர் பாடினதான் எஸ்பிபி பாடலையாம். இப்படி பாடல் ஆசிரியர்களுக்கும் பாடல் பாடுபவர்களுக்கும் ஒரு உரிமை இல்லாத ஒரு புதிய பாடல் தான் பெஸ்ட்னு சொல்றதுக்கு வருவாங்க. கொடியை தூக்கிட்டு 4 பேர் தப்புனாலும் கொடியை தூக்கிட்டு வரத்தானே செய்வாங்க. கொடியை தூக்கிட்டு வரட்டும். எங்கள் அணியில் இருந்து வருபவர்கள் எங்கள் பழைய பாடல்களை சிறந்தது என்று சொல்வதற்கும் உண்மையை உறக்க சொல்றதுக்கு என்னங்க தைரியம் வேண்டியிருக்கு? பாவம் கஷ்டப்பட்டு பேசுறவங்க பேசிட்டு போட்டு. இன்னைக்கு மகளிர் தினம், அனைவருக்கும் ஒரு வாய்ப்பை அளிப்போமே என்று கூறி விடைபெறுகிறேன். நடுவர் அவர்களே, அடுத்து மீண்டும் முடிவுரைக்கு வருகிறேன். மிகவும் அருமையான பேச்சு, மிகவும் நகைச்சுவையாகவே இருந்தது சொல்வேந்தர் அர்ச்சனா அவர்களே. முதலில் ஆரம்பமே மிகவும் அருமையாக இருந்தது. டவுன்லோட் செய்து வைஃபை எடுத்து என்றெல்லாம் ஆரம்பித்தீர்கள். புதுசா வருவது பாடல்களா இரைச்சல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதிரணியிலேருந்து வரப்போறாரு சொல்வேந்தர் நிரஞ்சன். அவர் என்ன பதிலடி கொடுக்க போறாருன்னு பார்க்கலாம். இவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். சொல்வேந்தர் நிரஞ்சன் அவர்கள் முதுநிலை உளவியல் படிக்கிறார். தனியார் நிறுவனத்தில் HR மேனேஜராக பணிபுரிகிறார். புன்னகை என்னும் மொழியில் பேசி அனைவரையும் மகிழ பிடிக்கும் என்று கூறுகிறார் சொல்வேந்தர் நிரஞ்சன். பார்க்கலாம் இவர் நம் முகங்களில் புன்னகை வரவழைக்கிறாரா என்று பார்க்கலாம். மேடை உங்கள் வசம் சொல்வேந்தர் நிரஞ்சன். மேடையின் வசம் கொடுத்த நடுவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நடுவர்களுக்கு பெரிய வணக்கம். மதிப்புக்குரிய இசை பிரியர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணி தலைவர் இது சத்தம் இரைச்சல் என்றெல்லாம் சொல்றாங்க. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த மேடை பழைய பாடலை எதிர்க்கிற மேடையே கிடையாது. புதிய பாடல்களை புரிந்து கொள்ள வேண்டிய மேடை. பழைய பாடலை எதிர்க்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப சாலம். இன்னைக்கு பழையது இன்றைக்கு புதியது, நாளைய பழையது. அது அவங்களுக்கு தெரியணும். நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். இன்னும் நம்ம அந்த பழைய பஸ்ஸில் தான் போகிறோமா இல்லை புது பஸ் வாங்குறோமாங்கிறது அனைவருக்கும் தெரியும். பழைய பஸ்ஸில் நம்ம யாராலையும் போக முடியாது. ஏன்னா தெரியும் அந்த பழைய பஸ்ஸில் சத்தம் வரும். அதாவது காலகட்டத்தில் அதாவது மாறலைன்னா நம்மளுடைய மாற்றங்களை ஏற்க மறுக்கிறோம்னு அர்த்தம். மாற்றங்களை ஏற்க மறுக்கும் போதே மனம் அங்கே தோர்த்து போயிடுது. மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது. பஸ்ஸு மாறுது, ரோடு மாறுது, வேகம் மாறுது, பாட்டும் மாறுது. ஆனால் நம்ம ஏற்க மட்டும் மறுக்கிறோம். பழைய பாடல்கள்னு சொல்ல வேணாம். அந்த காலத்தில் அந்த பாடல்கள் நினைவுகளாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உள்ள பாடல்கள் எல்லாமே நிஜங்களா இருக்கு. நம்ம நிஜத்தையும் ஏற்க மறுக்கக்கூடாது இல்லையா? வாழ்க்கையின் நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை அவங்க இன்னைக்கு நடைமுறைக்கு ஏற்றாப்புல பாடல்களை இசைத்து நமக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே மறுப்பு தெரிவிக்க முடியாது. அவங்க எனக்கு தெரிஞ்சு எதிரணியில் இருக்கிற யாரும் இன்னும் கருப்பு வெள்ளை டிவி யாரும் வச்சிருக்கலன்னு நினைக்கிறேன், நம்புறேன். புதுசா வந்திருக்க LED டிவி, 4K டிவி, அந்த ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா புது நவீன இசையில இருக்கிற அந்த சத்தத்தின் வெளிப்பாடு அதுல கேட்கறதுக்கு இனிமையா இருக்குங்கிறதுனால தான் அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அனுபவிக்க பிரியப்படும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்க மறுக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2000க்கு பின்னாடிதான் இனிமையான பாடல்கள் இருக்கும். அது எங்களுக்கு கேட்க இனிமையா இருக்கும், தேனா இருக்கும்பாங்க. தேனே ஒரு கட்டத்துக்கு மேல திகட்ட ஆரம்பிச்சிருக்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அளவுக்கு மீறினால் தேனும் அமிர்தமும் இல்லை, நஞ்சுதான். ஏன்னா
அப்பெல்லாம் ஒரு பாட்டுக்கு மியூசிக் போடணும்னா மியூசிக் டைரக்டர் 100 பேரை வச்சுக்கிட்டு 1 2 3ன்னு கத்திட்டே இருப்பார். இப்பெல்லாம் அதுக்கு வேலையே இல்லை. கம்ப்யூட்டர் எடுத்தோமா, டக்குன்னு முடிச்சோமா, பாட்டை ரிலீஸ் பண்ணுவோமா. காலத்துக்கு ஏத்தாப்புல நம்மளோட நேர சுருக்கம்னு ஒன்று இருக்கு. அதை வெளியிடுறதுக்கான மெனக்கெடுகள் நிறைய இருக்கு. நம்மளை வந்து திரையினால நம்ம முன்னாடி எல்லாம் திரையில அவ்வளவு விசுவலைசேஷன் காட்ட மாட்டாங்க பாட்டுல. அதிகமான ஒரு திரையில நம்ம செலவிட மாட்டோம். செவிக்கு மட்டும் தான் விருந்தா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பாடல்கள் நமக்கு திரையிலேயே விருந்தா இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் மறுக்க முடியாது. ஒரு பாடல்ல என்ன திறமையை வெளிக்கொண்டு வராங்கங்கிறத பார்க்கறதுக்காகவே இன்னைக்கு திரைக்கு வர கூட்டங்கள் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இசையுடைய தன்மை வந்து மக்களோட மனசுல அதிகமா இடம் பெற்றிருக்கு. அவங்க சொல்ற மாதிரி பாடல் வரிகள் புரியல. சரி, நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டுவேன்னு சொல்லலாம். நாங்க நிலாவை நாங்க நிலவுக்கே போயிட்டு வந்துட்டோம். இன்னும் எதுக்கு நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்? இசை புயல் ஏஆர் ரஹ்மான் கடல் கடந்து அங்க இருந்து நமக்கு கொண்டு வந்துட்டாரு ஆஸ்கார் விருதை சினிமா துறையில. இதுதான் 2000க்கு அப்புறம் நம்ம செஞ்சிருக்க பெரிய சாதனையே. இந்த சாதனையை நாங்க ஏற்க மாட்டோம். ஆனா 2000க்கு முன்னாடி பாட்டை மட்டும் தான் ஏத்துக்கோங்கிறது மறுக்க வேண்டிய விஷயம். பாடகர் சித் ஸ்ரீராம் கிண்டலா சார் எதிரணியை வரிகளை பத்தி பேசுறாங்க. பழைய பாடல் வரிகள் புரியாம. ஆனா எங்க சித் ஸ்ரீராம் பாடலை பாருங்க. அவர் பாட ஆரம்பிச்சா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் தாலாட்டு பாடுற மாதிரி தூங்குறாரு. கண்ணான கண்ணே என் மீது தூங்குப்பா. அவ்வளவுதான். இந்த ஒரு பாட்டு போதும் தலைவர் நடுவர். காலத்துக்கு ஏத்தாப்புல அவரு அவருடைய பாட்டு இன்னும் தாலாட்டா தான் இருக்கு. அதை நம்மளால யாரும் மறுக்கவும் முடியல. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அன்னைக்கு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது அன்னைக்கு ஒரு தத்துவ பாடலா எத்தனையோ பேத்துக்கு ஊக்குவிக்கும் பாடலா இருந்தாலும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரே நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. இது அடுத்த நாள் நம்ம சந்திக்கிறதுக்கான உத்தேகத்தை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இன்னைக்குள்ள தலைமுறைக்கு அது கொடுக்குது. அவ்வளவுதான். நம்ம எதிரணியில இருக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்றோம். பெரியோர்களை பொறுத்தவரை நம்ம இளைஞர்களை பார்த்தா ஏத்துக்க மறுப்பாங்க. இளைஞர்கள் பெரியோர்களை ஏற்ப மறுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு நாங்க 2 பேரும் சந்திக்க காத்திருக்கோம். எங்க புதிய பாடல் தான் சிறந்தது என்று எனது அணியைச் சேர்ந்த சொல்வேந்தர்கள் என்னுடன் சேர்ந்து உங்களை எதிர்க்க பின்னொன்று கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் என்னுடைய அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக பேசினார். இவரும் மிகவும் நகைச்சுவையாகவே பேசினார். இவருடைய மொத்த பேச்சுமே எப்படி இருந்தது என்றால், பழையன கழிதலும் புகுதியன புகுதலும். இதைத்தான் இவருடைய மொத்த பேச்சில் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இவர் நிஜத்தில் இருப்பதை நாங்கள் பாடல்களாக பாடுகிறோம். அது மிகவும் உண்மை. அப்பெல்லாம் நம்ம கனவுல இருந்தாப்புல பாடல்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. பழைய பாடல்கள் இப்ப இருக்கிறதுலாம் நிஜத்துல என்ன நடக்கிறது அதை வச்சுதான் பாடல் எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்புறம் இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டார் அவரு. அப்புறம் ஏஆர் ரஹ்மானை பத்தி ரொம்ப அருமையா சொன்னார். ஆஸ்கார் அவார்டு அவருக்கு வாங்கி கொடுத்த பாட்டு இப்பதான் வந்தது, முன்னாடி வரல அப்படிங்கிறப்பல சொன்னாரு. அப்புறம் கண்ணான கண்ணே அந்த பாட்டு எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை பத்தியும் அவர் சொன்னாரு. மிகவும் அருமையா பேசியிருக்காரு. இவருக்கு எப்படி பதிலடி கொடுக்க வரப்போறாங்க சத்யா அப்படின்னு பார்க்கலாம். இருங்க, அவங்கள பத்தி ஒரு அறிமுகம். சத்யாவை பத்தி சத்யா அனுப்பிச்சிருக்கீங்களா நீங்க? சத்யா அறிமுகம் அனுப்பியிருக்கேன் மேம். சத்யா சதீஷ்னு இருக்கும். ஓ, ஓகே. Satya is pursuing PhD in Anna University. She has 13 years of teaching experience. அது மட்டுமே இல்லை, நகைச்சுவையா பேசுறதுல சத்யாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நிறைய அவங்களோட பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதே போல அந்த என்ன பேசுறாங்களோ அதே மாதிரியே ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி வேஷம் போட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. அதே போலயே வருவாங்க. ஒரு தடவை அவங்கள பார்த்தேன். அவங்க அந்த புடவை கடையில எப்படி ஹஸ்பண்ட்ஸ்லாம் எப்படி how they face the difficulty with the women அப்படிங்கிறத ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. அந்த ஒரு இதுல நானும் இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மேடை சத்யா அவர்கள் வசம். நன்றி நடுவர் அவர்களே. மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பேச்சாளர்களுக்கும் அன்பான பார்வையாளர்களுக்கும் என் இனிய வணக்கம்.
இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் பெண்கள் தினத்தின் இனிய வாழ்த்துக்களை முதலில் இங்கு இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி எதிரணியின் தலைவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் பதிலடி கொடுத்துட்டு என்னுடைய பார்வை பழைய பாடலை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, இது பழைய பாடலை எதிர்க்கிற மேடை இல்லை, புதிய பாடலை புரிந்து கொள்கின்ற மேடை. புதிய பாடலை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு மேடை வேண்டி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பழைய பாடலுக்கு எந்த மேடையும் தேவையில்லை எதிரணியின் தலைவரே. அப்புறம் இன்னொன்னு கேட்டாரு, எல்இடி டிவி எல்சிடி டிவி எல்லாம் வந்துருச்சு, இன்னும் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் தான் வச்சிருக்கீங்களான்னு. நாங்க எந்த டிவி வச்சிருந்தாலும் அதுல நாங்க பழைய பாட்டை தாங்க கேக்குறோம். அதுல புதிய பாட்டையோ புதிய பாடலையோ போட்டு கேட்கலையே. எந்த டிவியா இருந்தா என்ன, நாங்க கேக்குறது பழைய பாடல் தானே. மூணாவது, கண்ணான கண்ணே சாங் சொன்னாரு. எனக்கும் பிடிக்கும் தான். ஒரு தாலாட்டு பாடல், ஒரு மென்மையான பாடல். ஆனா அந்த காலத்துல ஒரு தாலாட்டு பாடல் உண்டு. காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. ஒரு தாய் தன்னுடைய பெண் குழந்தைக்கு பாடும் ஒரு தாலாட்டில் ஒரு பெண் குழந்தை எவ்வளவு தூங்கவே முடியாதுங்க. ஒரு பொண்ணு பிறந்தானா அந்த பிறந்த டைம்ல தான் தூங்க முடியும். அதுக்கப்புறம் என்னென்ன கஷ்டம் வரும்னு ஒரு தாலாட்டில் கூட ஒரு கதையையும் ஒரு பொருளையும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலைமையையும் எடுத்து சொல்லிய ஒரு கருத்து பாடல் தான் எங்களுடைய அந்த காலத்து பழைய தாலாட்டு பாடல். சோ எதிரணியினருக்கு பதில் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம பழைய பாடலுக்கு வருவோம். இன்னைக்கு விமென்ஸ் டே அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நான் விமென் பத்தி நம்மளுடைய அந்த காலத்துல எப்படி எல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ பெண்களோட வலிமையையும் சுதந்திரத்தையும் ரொம்ப தைரியமா பேசியது அந்த காலத்து பாடல்கள் தான். ஒரு பாடல் இப்பயுமே அது ரொம்ப ஃபேமஸ் தான். அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே, சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. ஓ, ஒரு தென்றல் புயலாகி வருதே. இன்னைக்கும் ஒரு பொறுமையான பெண் புயலாக மாறினால் இந்த பாடலை தான் போட்டு காட்டுகிறார்கள். என்ன ஒரு சத்தியமான வரிங்க. ஒரு பெண் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்குன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ மகளிர் மட்டும்னு ஒரு படம் வந்தது, அதுல கூட பாடியிருப்பாங்க. வீட்டை தாண்டி வெளியே வந்ததும் ரூட்டை நீ மாத்தடி மாத்து, வேலை செய்யும் பெண்களை சீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து. சோ பெண்கள் எங்க பிரச்சனை நடந்தாலும் எழுந்து வாங்க, எழுந்து போராடுங்க, அதுதான் முக்கியம். பெண்களுக்கு தைரியம் கொடுக்கிற பாடல் தாங்க எங்களுடைய பழைய பாடல். ஆனா இன்னைக்கு சில பாடல்களில் பாத்தீங்கன்னா பெண்கள் கதையோட மையமா இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காட்சிக்காக மட்டுமே, அந்த ஒரு பாடலுக்காக மட்டுமே தோன்றுகிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த காலத்துல பெண்களை மகாராணின்னு பாடிய காலம், அந்த காலம் நல்லதா இல்ல வெறும் டான்ஸ் பார்ட்னர்னு மட்டும் வச்சிட்டு இருக்கிற இந்த காலம் நல்லதா? நடுவர் அவர்களே, பழைய பாடல்கள் மனதை உயர்த்தும், புதிய பாடல்கள் ஸ்பீக்கரின் இரைச்சலை மட்டுமே உணர்த்தும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் இந்த இடத்துல. ரெண்டாவது, நம்மளுடைய சமுதாய பிரச்சனையையும் நம்மளுடைய சொசைட்டில என்னென்ன பிரச்சனை நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்றது அந்த காலத்திலேயே தைரியமா சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பாடல். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. இன்னைக்கும் இந்த நிலைமை இருக்கு. அத 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே பாடிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாடல் என்ன தெரியுமா? படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. இதுதாங்க இன்றைய நிலைமை. படிக்க வேணாம், நீ குடி, நீ இததான் மக்கள் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க, அதுதான். அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் புரியாதுன்னு எங்க தலைவர் சொல்லியிருந்தாங்க. ஆலுமா டோலுமா ஐசா லக்கடி மாலுமா, என்னங்க அர்த்தம் இதுக்கு? எனக்கு இன்னைக்கும் புரியல. ஜலபுல ஜங் ஜலபுல ஜங், இதுக்கும் எனக்கு அர்த்தம் புரியல. சோ சொசைட்டில நடக்கிற பிரச்சனையை தைரியமா சொல்றது நம்மளுடைய பழைய பாடல் மட்டும்தான். அதுக்கப்புறம் மூணாவதா நம்மளுடைய நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்றுனா இப்போக்குமே நீங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ஒரு ரிபப்ளிக் டேல என்ன பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
நம்மளுடைய அர்ஜுன் நடிச்ச ஒரு ஃபேமஸான ஒரு படம் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். இன்னைக்கும் அந்த பாட்டு தான் போடுறாங்க. அந்த பாட்டு கேட்கும் போதே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஏஆர் ரகுமான் பத்தி சொன்னீங்க, அந்த வந்தே மாதரமுடைய பழைய சாங்க அவர் மாத்தி, தாயே உன் பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலை பாயுமே. இன்னைக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கூஸ் பம்ஸ் முடியெல்லாம் ஏஞ்சி நிக்காதாங்க. ஏஆர் ரகுமான் இந்த பாடலுக்கு ஆஸ்கார் வாங்காம இருக்கலாம், ஆனா நிறைய டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்காரு. டெக்னாலஜி எல்லாம் எதுவுமே இல்லாம அந்த காலத்துல அவர் இதை விட ஒரு பெரிய பாட்டை நல்லா பாடியிருக்காரு, சூப்பரா கொடுத்திருக்காரு. சோ முக்கியமான விஷயங்க, பழைய பாடல்ல வந்து நம்ம பாட்டுல கூட ஒரு கெட்ட வார்த்தை அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா ட்ரெண்ட்? என் பொண்ணு 5 வயசு பொண்ணு அவ பாடுறா, லியோதாசுமா பேடாசுமா. ஏய் அது பாடாதடி, அது பேட் வேர்டு. அதான் மம்மி ட்ரெண்டிங். சோ ஒரு கெட்ட வார்த்தையை கூட ட்ரெண்டிங்கா ஆக்குறது தான் இந்த புதிய பாடலோடைய நிலைமை. சோ கடைசியா நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, புதிய பாடல்கள் 3 நிமிடம் நம்மை ஆட வைக்கும், ஆனால் பழைய பாடல்கள் முழு வாழ்க்கையையும் நம்மை நடக்க வைக்கும். புதிய பாடல்கள் ட்ரெண்ட் ஆகலாம் நடுவர் அவர்களே, ஆனால் பழைய பாடல்கள் தான் ட்ரெடிஷன். எதிரணியில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு பாட்டு, எங்கள் அணிக்கு வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். அதனால நான் உறுதியா சொல்றேன், பழைய பாடல்கள் பழையவை அல்ல, அவை காலத்தை கடந்து நிற்கும் பொக்கிஷங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமை சத்யா அவர்களே, மிகவும் அருமையான. தொடங்கும் போதே காலம் இது காலம் இது என்று தொடங்கினீர்கள். நம் பெண்களை எப்பவுமே தூக்கம் இல்லாம தான் இருக்கும் அப்படிங்கறத அந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் கண்ணதாசன் அவர்கள். ரொம்ப அருமையா ஆரம்பிச்சீங்க. அதே போல தென்றல் புயலாகி வருமே, அப்புறம் ஆகாய கங்கை, அப்புறம் கடைசியில முடிச்ச பாட்டுமே ரொம்பவே அழகா இருந்தது ரஜினிகாந்தோட பாட்டுல, வெற்றி நிச்சயம் வீர சத்தியம். அப்புறம் ஸ்பீக்கர்ல இறைச்சல் தான் கேட்கறது, பாட்டு கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு பாடுறது ஆலுமா டோலுமா இதெல்லாம் வரிசெல்லாம் எடுத்து விடுறீங்க அப்படின்னு பாக்கறச்ச நீங்க புது பாட்டு தான் நிறைய கேட்பீங்களோ அப்படின்னு கூட நினைச்சேன் நான். ஏன்னா புது பாட்டும் நிறைய அதே போலயே உங்களோட லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் போல மிகவும் அருமையாக நகைச்சுவையாகவே சொன்னீங்க. அதே போல உங்களோட சைகைகள் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சத்யா அவர்களே வாழ்த்துக்கள். இப்பொழுது எதிரணியிலிருந்து உங்களை எதிர்க்க யார் வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது தாமோதரன் அவர்கள் வராரு உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு. அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தாமோதரன் அவர் கொடுத்துருக்கா. தாமோதரன் இஸ் an experienced software professional. He is native of Nagarkoil. He loves nature. He is a president of Speak Magic Toastmasters Club. தாமோதரன், சொல்வேந்தர் தாமோதரன் அவர்களே, மேடை உங்கள் வசம். நீங்க எப்படி பேச போறீங்க சத்யாவை எதிர்த்துன்னு பார்க்கலாம். நீங்களே முடிவை அறிவித்திருக்கீங்க, நீங்களே விட்டீர்கள் உங்கள் முடிவை. அவர்கள் எதிரணியினர் புது பாடல்களை தான் நிறைய கேட்கிறார்கள், கஷ்டப்பட்டு பழைய பாடல்களை ரெஃபரன்ஸ் பண்ணி பாடுறாங்க நம்ம முன்னாடி. அதுதான் நிஜம். ஒரு டிபேட், ஒரு விவாதத்திற்காக பழைய பாடல்களை சிறப்புன்னு சொன்னாலும், இப்ப எப்படி அம்பாசிடர் காரை நம்ம இன்று சிறப்புன்னு சொன்னாலும் யாருமே அம்பாசிடர் போக மாட்டாங்க. ஃப்ரீயா கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தனக்கு வேண்டிய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி புதிய பாடல்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. புதிய பாடல்கள் உருவாகிறது எதனால்? மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பாடல்களை உருவாக்கிறார்கள். அதுவும் இன்னொரு கருத்து சொன்னாங்க, புது பாடல்னாலே அது பிரயோஜனம் இல்லாத பாட்டுகள். பிரயோஜனம் இல்லாத பாட்டுகளை நம்ம தேடினா எல்லாத்துலயும் பிரயோஜனம் இல்லாத பாட்டுகள் பழைய இதுலயும் இருக்கிறது, புது பாடல்களையும் இருக்கிறது. நல்ல பிரயோஜனமுள்ள பாட்டுகள், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது. இது இந்த பாட்டின் அர்த்தத்தை கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளவு
கடினங்கள் இருந்தாலும் நம்ம அதையும் விட்டு தாண்டி நம்ம வந்து மேல வரணும்னு சொல்லி அதுல பல அர்த்தங்கள் இந்த பாட்டுல கொடுக்குறாங்க. புது பாடல்னா அதுல உள்ள நல்ல பாட்டுகளை நீங்கள் எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு அர்த்தங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு இது கிடைக்கும். அடுத்தது அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் பழைய டிவிலையும் பாட்டை கேட்போம் தான் சொல்றாங்க. பழைய டிவியில் தொலைக்காட்சியில் பாட்டை கேட்பது இல்லை, பார்க்கிறது கிடையாது. ஏன்னா பார்க்கிறதுங்கிறது இப்பதான் எல்லாம் புதுசா விஷுவலைசேஷன் சொல்லி அந்த புது கருத்துக்கள் புதுசா எப்படி நம்ம பாட்டு அதுடைய மியூசிக்கு அதோடைய பார்வைகள் எல்லாம் சேர்த்து கோஆர்டினேட் பண்ணி இப்போ கொடுக்குறாங்கன்னா அது புதிய பாடல்கள் மட்டும்தான் நடக்கிறது. அதனாலதான் பழைய பாடலை அவங்க கேட்டாங்க, புது பாடலை பார்க்கிறார்கள். ஏன்னா புது பாடல்ல பார்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதனால பார்க்கிறார்கள். சோ புது பாடல்கள்னு எடுக்கும்போது இப்போ நிறைய பாடல்கள் என்னன்னா எமோஷனை எம்பர்டு பண்றாங்க, எமோஷனை திணிக்கிறார்கள் பாட்டில். நீங்கள் கேட்கும் போதே அந்த நீங்கள் எந்த டைம்ல தடவை ஒரு பாட்டை கேட்குறீங்களோ அந்த நிகழ்ச்சி அடுத்த தடவை அந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். இந்த பாட்டு நான் இந்த டைம்ல கேட்டேன். காரணம் என்னன்னா நமக்குள்ள மனதிற்கு ஏற்ற மாதிரி பாட்டை உருவாக்கிறாரு. அதனாலதான் ஏஆர் ரஹ்மானுக்கும் அவார்டு கிடைச்சது. பழைய இதுல எதுவுமே வெளியில போகல, ஏன்னா ரிசனன்ஸ் இல்லை. நம்ம புது பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி புது மனிதனுக்கு ஏற்ற மாதிரி இது இல்லை. சரி, இப்போ புது பாடல் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாடலா இருக்கட்டு, அப்ப எதுக்கு இவ்வளவு பேர் பாக்குறாங்க? பாடல்கள் ரிலீஸ் ஆன உடனே இத்தனையோ மில்லியன் வியூஸ் இன்னும் வருது, அத்தனை பேர் பாக்குறாங்க, அவ்வளவு பேர் ஹிட் ஆகுதுன்னா மக்கள் தானே பாக்குறாங்க, மக்கள் விரும்புறாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப மக்கள் விருப்பமான பாடலை உருவாக்குவதுதான் எல்லா தயாரிப்பாளர் எல்லாருக்குமே உள்ள முயற்சி. புது பாடல்களை உருவாக்கணும். மக்களுக்கு எது வேணும்? பழைய பாடல்கள் லைன்களை எடுத்து கூட புது பாடல்களை உருவாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த பழைய பாடலை அப்படி கேட்டா கூட கேட்க முடியாது, யாரும் விருப்பம் இல்லை. வேணா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நாள் கேட்கலாம். எதிரணியர்கிட்ட கூட நம்ம கேட்டு பார்க்கலாம், அவங்க எத்தனை தடவை புது பாட்டை கடைசி ஒரு வருஷத்துல கேட்டாங்க. மனதார சொல்லணும், நல்லதுக்கு நல்லா இருக்கு, பட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் நம்ம விருப்பங்கள் ஏத்தது மாதிரி பாடல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏத்தது மாதிரி நம்மளும் இதுவும் மாறும். அதனால புது பாடல்களே சிறந்தது. எப்போதுமே புது பாடல்கள் தான் சிறந்தது. இப்ப புது பாடல்னு சொன்னா நாளைக்கு அவங்க சொன்னது மாதிரி நம்ம அணியில் ஒருத்தர் கூறினார்கள், அதாவது இன்று ஒரு புது பாடல்னு சொல்றது நாளைக்கு இது பழையது, அது புதுசு. அதாவது புதுசுங்கிறது இப்ப எது தேவையோ அதை கொடுக்கறது தான் புதுசு. அதுதான் நமக்கும் தேவை. இல்லைன்னா பழசு அழிந்து போய்விடும். அதனால் இன்றும் நான் பழசையே பார்ப்பேன் என்றால், பழசையே கேட்பேன் என்றால், எப்படி தொழில்நுட்பங்கள் அழிந்து போகிறதோ அதே போல் நீங்களும் அழிந்து போவீர்கள். புதுசை கேளுங்க, புதுசா திங்க் பண்ணுங்கள், புதுசா நினைங்கள், நீங்களும் முன்னேறுவீர்கள். பழைய பாட்டையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பழையபடிதான் யோசிப்பீங்க, நிலவே வா நிலவே வா நிலவே வா. ஆனா இப்போ அப்படி இல்லை, புதுசா திங்க் பண்றாங்க, புதுசா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் நன்றி சொல்வேந்தர் தாமோதரன் அவர்களே. நிஜமாவே கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணித்து எனக்கு சொல்வேந்தர் தாமோதரன் பேசுறச்சே. ஆனா அவர் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே நினைச்சேன், இவர் அணிக்கு சப்போர்ட் பண்ணாம எதிரணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரோ அப்படின்னு தோணிட்டே இருந்தது. சடனா அப்படியே வேற மாதிரி பேசினார் அவரு. ரொம்பவே நல்லா இருந்தது சொல்வேந்தர் தாமோதரன். பழைய பாடல்களை கேட்கலாம், ஆனா ஒரு நாளைக்கு மேல கேட்க முடியாது, புது பாடல்களை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காரு சொல்வேந்தர் தாமோதரன். இப்போ எதிரணியில இல்ல பழைய பாடல்கள் தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப யார் வர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சத்யா பிரான்சிஸா ஆர் சம்பத் ரங்கராஜன் பேசினார்ல? சம்பத் ரங்கராஜன். சொல்வேந்தர் சம்பத் ரங்கராஜன் அவர் வராரு இப்ப பேசுறதுக்கு. இவரு he works as a project or product manager in LTI Mindtree, Chennai, India. He has 9+ years of experience in software industry, having dual masters from United States. Wow, great it is. Great introduction. மேடை உங்கள் வசம்.
அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேச்சு கேட்கிறதா? அனைவருக்கும் சொல்வேந்தர் ராஜேஸ்வரி அவர்களுக்கு வணக்கம். அண்ட் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புகளுக்கும் இன்றைய நாள் மகளிர் தினத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் டைரக்டாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்புக்கு நம்ம போய்விடலாம். இப்போ என்னுடைய அணியின் தலைவர் அர்ச்சனா அவர்களும் சத்யாகல் அவர்களும் மிகச் சிறப்பாக பேசிவிட்டார்கள். நான் என்ன பேசுவது என்றதே எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு அனைத்தையும் அவர்கள் என்ன சொல்றது கவர் செய்து விட்டார்கள். பட் அதிலும் எனக்கு என்ன தனித்துவம் சிறப்பு இருக்கிறன்றதை பார்த்து அதை நான் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள் வைத்திருக்கிறேன். முதலில் நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதை பேசிவிட்டு நம்முடைய தாமோதரன் அவர்களுக்கும் சிறப்பான பதிலை கொடுத்து விட்டு நான் செல்வேன். முதல் நம்மளுடைய தமிழ் மொழி செம்மொழியான் தமிழ் மொழி அவ்வளவு மிகச் சிறப்பான தமிழ் மொழி. அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் கொஞ்சம் பழமை காலத்துக்கு செல்கிறேன். நான் அனைவரும் என்னுடைய அணியில் இருப்பவர்கள் எல்லாரும் 1980, 90 அதை நிறையாக அவர்கள் கவர் செய்தார்கள். கொஞ்சம் பழமையாக 1960, 70 நம்ம கொஞ்சம் செல்வோம். சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் சங்கே முழங்கு. எவ்வளவு அருமையான வரிகள் அக்காலத்து பாடல்கள். மிக மிக தொழில்நுட்பம் என்றால் ஒன்றும் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் அனைத்து முரசுகளும் இருக்கும். அவ்வளவு ஆயிரத்துக்கணக்கான முரசுகளை வைத்து அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ரெக்கார்டை கிரியேட் செய்தார்கள். அத்தகைய பாடல்களா முதலில் நம்மளுடைய சொல்வேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாடல்களை கேட்கும் பொழுது அவ்வளவு இனிமையாகும். தமிழுக்கும் அமுதென்ப பேர், அந்த தமிழ் என்க உயிருக்கு நேர்ந்த அவர் எழுதினார். அவ்வளவு மிகச் சிறப்பான பாடல்கள் அக்கறைய காலகட்டத்தில் நமக்காக கிடைத்தது. அதே காலகட்டத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரரும் நம்மளுடைய கண்ணதாசன் எழுதிய பாடல்களும் ஏராளம். அதாவது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அவ்வளவு மிகச் சிறப்பான அந்த வரி இன்றைக்கும் நம் நாட்டிற்கு பொருந்தும். இன்றைக்கும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை ஏற்றுமதியும் இறக்குமதி செய்யர்களுக்கு அத்தகைய அனைத்து நாடுகளும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. சோ அவ்வளவு மிகச் சிறப்பான அந்த கிராமப்புற விஷயங்களையும் அவ்வளவு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்புகளையும் இயற்கை வளத்தையும் அவ்வளவு சிறப்பான எழுதுகிறார்கள். அந்த காலகட்டங்கள் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் பாடிய பாடல்கள் முடித்து 1980க்கு வந்துருவோம். நம்மளுடைய கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நம்மளுடைய தாமோதரன் சார் சொன்னாரு மில்லியன் வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஐயா, மில்லியன் வியூஸ் கிடைக்கிறது எப்படின்னா, சும்மா இருக்கிற டப்பா பாட்டியும் நல்லா ட்ரெண்ட் பண்ணி ஹிட் ஆக்கி விட்டுறாங்க இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால. அதனாலதான் அது மில்லியன் வியூஸ் ஹிட் ஆகுது. என்னுடைய அணி அவர்கள் கூறியது போல், நம்மளுடைய சத்யா அகிலா கூறியது போல், என்னுடைய தலைவர் என்று கூறக்கூடிய ரஜினிகாந்தே அவ்வளவு சிறப்பான அழகான பாடல்களை நடித்திருக்கிறார். காதலில் தீபம் என்று அவ்வளவு நான் பாடக்கூடிய பாடல் அனைத்தும் அவரோட முத்து, பாஷா, அண்ணாமலை எல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்தது. ஆனால் அதில் அனைத்திலும் அர்த்தம் இருந்தது. மிக முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் தாமோதரன் அவர்கள் சொன்னார், பழைய பாட்டை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கேட்கிறோம், ஃபோர்ஸ் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐயா, என்னைக்காவது நீங்க சென்னையிலேருந்து நம்மளுடைய கிராமத்துல ஒரு வில்லேஜுக்கு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அத்தனை பஸ்லயும் நம்ம இளையராஜா பாட்டு தான் ஏன் ஓடுது. நைட்டுல ஏறி அன்னைக்கு கண்ணை முடிச்சு அப்படி தூங்கி அடுத்த நாள் காலையில போய் நீங்க உட்கார்ந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தீங்கன்னா இளையராஜா பாட்டு அவ்வளவு இனிமையாகவும் அழகாகவும் நல்ல சொற்கள் முடிக்க அந்த பாட்டு இன்னைக்கும் நம்மளால் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியல என்றால் அந்த காலத்து பாட்டை மட்டும்தான் நம்மளால் இன்னைக்கும் ஞாபகம் வச்சு கொள்ள முடிகிறது. என்னதான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம எடுத்து எழுதி இந்த இதுக்காக சொன்னாலும் எத்தனை வருஷமானாலும் நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் பாட்டு இன்னைக்கு நிலைச்சு நிற்குது.
நீங்கள் பார்த்தீர்களானால் 1991 2000 வரை போட்ட பாடல்கள் அனைத்தும் அவ்வளவு அழகாக இருக்கும் ஏஆர் ரகுமானுடையது. அவரே பாவம் கரெக்டான இசையும் கரெக்டான வரிகளும் கிடைக்காமல் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம்ன்ற பாட்டுக்கு வந்துட்டார். ஆனா டைலாமோன்னு ஒருத்தவங்க எழுதுறாங்க பாருங்க, இந்த விஜய் ஆண்டனியா இருக்கட்டும், இந்த அனிருத்தா இருக்கட்டும், பாட்டை வச்சு பாட்டு கிடைக்குதுன்னு சொற்களை கிடைக்குதுன்னு உள்ளுக்குள்ள திணிக்கிறாங்க. அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்லைங்கய்யா. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க நல்லா ரசிக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்க, அன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு போயிடும். பழைய பாட்டு அம்மாவென்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. இன்னைக்கும் போயிட்டு திருச்சியில் போய் ஒரு கோவிலில் இந்த பாட்டு எழுதி கொள்ளுங்கள் ஐயா. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கு ஒரு கல்வெட்டில் ஐயா கவிஞர் வாலி எழுதின பாட்டு இன்னைக்கு இருக்கு அதோடைய கல்வெட்டுல. என்னுடைய அம்மாவின் பிறந்த நாளுக்கோ இல்ல மத்த அன்னையர் தினத்துக்கோ இந்த பாட்டு தான் ஏன் போடுறாங்க. நானாக நானில்லை தாயே அப்படின்னு அவர் பாடக்கூடிய கமலஹாசனுடைய பாட்டு இன்னைக்கும் அவ்வளவு அழகாக இருக்குது ஐயா. இத்துடன் நான் என்ன கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், என்னுடைய இது பழசுதான், பழையது பழையதுங்க. புதுசு எவ்வளவு வேணா வரலாம், மாறிக்கிட்டே இருக்கும். அம்பாசடர் தான் ஏன் இன்னைக்கும் பொக்கிஷமா மியூசியம்ல வச்சிருக்காங்க. அத்துடன் என்னுடைய உரையை நான் உரையை முடித்துக் கொள்கிறேன் அவர்களை. மிகவும் அருமையாக தன்னுடைய கட்சிக்கு ஆதரவை சேர்த்தார். சங்கே முழங்கு என்று தொடங்கி காதலில் தீபம் ஒன்று, அப்புறம் ஏஆர் ரஹ்மானை பத்தி நிறைய சொன்னார். இவர் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் லவரா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் இப்போ மியூசிக் போட்டுட்டு தான் இருக்காரு, அதுவும் நீங்க கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இளைஞர்கள் எல்லாம் அந்த பழைய பாடல் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு, ஒரு சந்தோஷமாவும் இருக்கு. பட்டிமன்றத்துக்காக இருக்கக்கூடாது, நிஜமாவே அப்படி இருந்தா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இப்பொழுது அடுத்ததாக பேச வருபவர், மிகவும் அருமையான பேச்சு, மிகவும் நன்றி. இப்பொழுது அடுத்ததாக பேச வருவர், எதிரணியிலிருந்து புதிய பாடல்களே என்று பேச வருபவர் சொல்வேந்தர் புவனா அவர்கள். இருக்கிறாரா சொல்வேந்தர் புவனா? இருக்கேம்மா. ஓகே. சொல்வேந்தர் புவனா, ஒரு நிமிஷம். நீங்க உங்களை பத்தி அறிமுகம் அமைச்சிருக்கீங்களா புவனா? அனுப்பியிருக்கேன், கவிதாக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். கவிதா தான் எனக்கு அமைச்சிருக்காங்க. பரவாயில்ல, நீங்க உங்களை பத்தி ஒரு 2 வரிகளில் அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம். எனது பெயர் புவனா சண்முகம். நான் ஒரு கம்பெனில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்எல்பி ட்ரைனரா இப்பதான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேரண்டிங் கோச்சா சில வெபினார்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை என்னோட வீட்ல இருந்து தொடங்குறேன், முதல்ல என்னோட பையன்கிட்ட இருந்து. ஸோ இன்னைக்கு தலைப்பு புதிய பாடல்கள் அப்படின்ற அன்னைக்காக நான் பேச வந்திருக்கேன். ஸோ என்னோட தரப்புல இருந்து நான் முதல்ல பாயிண்ட்ஸை வச்சிடறேன். அதுக்கப்புறம் எதிரணி சொன்னதுக்கு சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ தமிழ் சினிமா பாடல்கள் வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம வாழ்க்கையை புரிய வைக்கிற ஒரு ஆழமான தத்துவங்களை இப்ப இருக்கிற பாடல்கள் கொடுக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா பழைய பாடல்கள்ல கேட்கறதுக்கு இந்த இளம் காலத்து இனி வரும் காலத்து பிள்ளைகள் இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா இப்ப இருக்கிற பாடல்கள் அவங்களோட சேர்ந்து அவங்க வளர்றதுக்கான ஒரு பாடல்களா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ அது வந்துட்டு மனித வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல தோல்வியா இருக்கட்டும், இல்ல தேடல், அமைதி, இது போன்ற எல்லா விதமான கருத்துக்களையும் மக்களோட பகிர்கின்றன. சோ ஒரு பாடல் வந்து கேட்கும் போது அது ஒரு இசையா மட்டும் இல்லாம வாழ்க்கையை சிந்திக்க வைக்க ஒரு பயணமா மாறுது நம்ம எந்த ஒரு பாடல் கேட்டாலும். சோ அதுக்கு சில பாடல்கள் நான் என் கைவசம் வச்சிருக்கேன். சோ இந்த பாடல் வந்து என்னோட அணி யூஸ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கும் ஓடி போகாது, மறுநாளை வந்து விட்டும் துன்பம் தேயும் தொடராது. சோ இந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையை வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. சோ என்னதான் மனுஷன் வந்து புகழ், பணம், அதிகாரம் இப்படி எல்லா பக்கத்துக்கும் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே ஒரு நாள் முடிஞ்சிரும்.
ஆனா வாழ்க்கைய வந்து பிடிச்சுக்காம அதோட சேர்ந்து வாழணும் அப்படின்றது இந்த ஒரு பாடலா இருக்கும். இந்த பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹிட்டான பாடலா அமைஞ்சிருக்கு. அதே போல ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல் வந்துட்டு ஆஹ் அந்த பாடல்லயே நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களை வந்து பாட வச்சு ஐ மீன் மியூசிக் இசை அமைக்க வச்சிருப்பாங்க. சோ எப்படி வந்து இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழ என்ன சொல்றது வாழறதுக்கான ஒரு ஒரு வாழ்க்கை வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு பயணமா இருக்காது. அது கண்டிப்பா வந்து போராட்டங்கள் நிறைந்த ஒரு பாதையா இருக்கும். எல்லாரும் அதை ஏதோ ஒரு தேடலை நோக்கி வாழ்க்கையில போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத அழகா சொல்லும். இன்னொரு பாட்டு சொல்லணும்னா ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா. இந்த பாட்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 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 பிலாசபிக்கல் சாங் தான். எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு மனுஷன் பெருமையா ரொம்ப ரொம்ப புகழ்மிக்கவனா இருந்தாலும் காலம் எல்லாத்தையும் சமமாக்கிடும். அதிகாரம், பணம், பெருமை இது எல்லாமே வந்து காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்ற ஒரு ஒரு உணர்வை வந்து இந்த பாடல் சொல்லியிருக்கும். சோ இப்ப இருக்கிற பாடல்கள் வந்து ஒரு ஒரு பாடல் பார்க்கும்போது வரிகள், அதுக்கப்புறம் அதோட உணர்வு, இது மூணும் சேர்ந்ததுதான் ஒரு பாடலா இருக்கு. ஆனா தத்துவம் அப்படின்ற ஒரு பாடல், தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது வாழ்க்கை பாடமா மாறுது. அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய பாட்டு இருக்கு. இப்போ நான் எதிரணி சொன்ன பாடல்களுக்கான சில சில பாயிண்ட்ஸை நான் சொல்ல விரும்புறேன். ஸோ அன்னையர் தினத்துக்காக வந்துட்டு அன்னைய தினம் இல்ல, பழைய பழைய பாட்டு தான் நான் கேட்பேன்னு சத்யாவும் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. சோ இப்படி ஒரு பாட்டு இருக்கு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு அப்படின்னு அதே ரஜினிகாந்த் தான் இப்ப இருக்கிற ஒரு பாடல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. சோ மாற்றம் வந்ததோட மாறுங்க, மாறி பயணம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அதே சமயம் இன்னொரு ஒரு பாடல் இப்ப சமீபத்துல ஹிட்டான ஒரு பாடல், எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரம், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும், உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம், அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடி வரம். சோ இந்த பாடல் வந்துட்டு நம்ம நம்ம வார்த்தை வந்து ஜஸ்ட் வார்த்தையா மட்டுமே இருக்கக்கூடாது, நம்ம சொல்ற வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாவும் நம்ம மாறணும் அப்படின்ற அந்த 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 பாயிண்ட வந்து முன் வச்சிருக்கோம். அதே சமயத்துல பெண்கள் உலக மகளிர் தினம் என்று, சோ அதுக்கேத்த மாதிரி இன்னொரு பாடல் சொல்ல விரும்புறேன். ஐ திங்க் இந்த பாட்டு எல்லாருமே வந்து மகளிர் தினத்துக்கு நிறைய பேரு இதே டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருக்கிற நிறைய பெண்கள் தான் வச்சிருக்காங்க. பொட்டுப்புள்ள போக உலகம் பாதம் போட்டு வைக்கும், முட்டு சத்து பார்த்து அந்த ரோடு போய் நிக்கும், படம் காட்டும் ஏமாத்தி பாரு ராசாத்தி. இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராம தொடர்ந்து ஓபன் பண்ணா இருக்கிற டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருக்கிற எல்லா மகளிர்களும் இததான் வந்து இந்த பாட்டை இன்னைக்கு வச்சிருக்காங்க. நான் ஒரு சாம்பிள்ஸ் கூட உங்களுக்கு அனுப்புறேன் மாடரேட்டர் அவர்களே. சோ இத்தனை கருத்துக்களையும் நான் முன் வச்சு புதிய பாட்டோட சேர்ந்து மாறுங்க. மாற்றம்ன்றது மாறாதது, நீங்க மாறினாதான் இன்னைக்கு ஏத்த காலத்தோட வாழ முடியும், உங்க பிள்ளைங்களோடையும் சேர்ந்து வளர முடியும். பழைய காலத்தையே பழைய கதைகளையே சொல்லி வந்து நீங்க இது பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா பிள்ளைங்களுக்கு புரியாது. இப்ப இருக்கிறவங்களோட நீங்க சேர்ந்து நண்பர்களாக சேர்ந்து வளரணும் அப்படின்னா புதிய பாடல்களோட இருக்கிற ட்ரெண்டோட சேர்ந்து நீங்களும் இருக்கணும். அப்பதான் உங்க பிள்ளைங்க உங்களை மதிக்கும், உங்களை வந்து ஃப்ரெண்டா பார்ப்பாங்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே குழந்தைங்களுக்காக தான் வாழ்றோம். சோ அதுதான் முதல்ல முக்கியம். முதல்ல வீடு, அதுக்கப்புறம் தான் உலகம், சமூகம் எல்லாமே. சோ வீட்ல இருந்து முதல்ல அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி. எத்தனை பாடல்கள், எத்தனை பாடல்கள், புதிய பாடல்களை அப்படியே சரமாரியாக ஒரு பொழிந்தார் இவர். மிகவும் அருமையாக பாடினார் புவனா அவர்கள், சொல்வேந்தர் புவனா அவர்கள். எதுக்குப்பா பழைய பாட்டை கேட்கணும் அப்படின்னு எனக்கே தோன்றது. இப்போ புவனா பாடின உடனே பார்த்தாக்க அவ்வளோ அருமையான பாடல்களை பாடினீங்க. அப்புறம் தலையில அடிச்சாப்புல ஒரு அடிச்சாங்க பாருங்க. உங்க பிள்ளைங்க மதிக்கணும்னா நீங்க புதிய பாடல்கள் தான் கேட்கணும், எப்படி நீங்க பழைய பாடல் கேட்பீங்க அப்படின்னு உடனே எனக்கே ஒரு பயம் வருதுவோ. அப்படியா, நம்ம புது பாடல்லாம் தான் இனிமேல் கேட்கணுமா அப்படின்னு தோன்றது. ரொம்ப அருமையா பேசுனீங்க சொல்வேந்தர் புவனா அவர்களே. உங்களுக்கு இப்போ பதிலடி கொடுக்க வரப்போறாங்க எதிரணியிலேருந்து.
சத்யா பிரான்சிஸ் இல்லையா? ஆ, சத்யா பிரான்சிஸ் அவர்கள் உங்களுக்கு பதிலடி கொடுக்க பழைய பாடல் தான்மா சிறந்தது, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. இவங்களை பத்தி இவங்க HR மேனேஜர் அண்ட் பாஷ் ட்ரெயினர், ஆக்டிவ் ரொட்டேரியன் அண்ட் பேஷனேட் டோஸ்ட் மாஸ்டர். கரெக்டா சத்யா? மே நோ வாட் இஸ் தட் பாஷ் ட்ரெயினர்? Prevention of sexual harassment against women. ஓ, ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ மேடை உங்கள் வசம். Thank you moderator ராஜேஸ்வரி மேம். அனைவருக்கும் வணக்கம். நேரடியா நான் பாயிண்ட்க்கே வந்துடுறேன். தலைவர்ல இருந்து ஆரம்பிப்போம். நிரஞ்சன் பேசும்போது சொன்னாரு 4K டிவி, அதுல எங்க அணில இருந்து இவங்க பதிலே கொடுத்துட்டாங்க. 4K டிவியா இருந்தாலும் நாங்க அதை ஓபன் பண்ணி ராஜராஜ சோழன் பாட்டு தாங்க கேட்போம், அதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டோம். இப்ப இருக்கிற பாட்டை பாக்குற மாதிரியும் இல்ல, கேட்கிற மாதிரியும் இல்ல. சரி ட்ரெண்ட்ல இருப்போம், நம்ம புவனா சொன்ன மாதிரி நம்ம என்னோட டீனேஜ் பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டான். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? டேய், கடைசி வரைக்கும் நீ சொல்லவே இல்லடா நீ யாருன்னு. நீ யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி ஓகே, ஒரு பாட்டை வச்சு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இல்ல. சரி, இன்னொரு பாட்டை கேட்போம். நான் வளரும் போது இளையராஜாவோட பாட்டெல்லாம் கேட்டு வளரும் போது மாமாவை பத்தி பெருசா பார்த்து வளர்ந்தவன். அது காதலா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி. நீங்க கிழக்கு சீமை பாட்டுல மாமா சீர்கொண்டு போன பாட்டு, மானூத்து மந்தையில் மாங்குட்டி பெத்த மயிலே, ரொம்ப அழகான பாட்டு. AR ரஹ்மான் தான் இசையமைச்சிருப்பாரு. எல்லாரும் AR ரஹ்மான AR ரஹ்மான் 2000க்கு முன்னாடி பின்னாடி நீங்களே பாருங்க, 2000க்கு முன்னாடி அவ்வளவு அழகா பாட்டு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல், இதெல்லாம் உங்க யார் பிளேலிஸ்ட்லயும் இல்லைன்னு தயவு செய்து போய் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் உங்க ஸ்பாட்டிஃபை ஓபன் பண்ணா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். சரி, புது பாட்டல்ல புதுசா கேட்போம்னா, நான் கேட்டு வளர்ந்த மாமா பாட்டு எப்படி? எங்க மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, மாமாவும் பொண்ண கூடு அப்படின்னு உரிமையா நாங்க பாடினோம். இவங்க எப்படி பாடுறாங்க இப்ப இருக்க பசங்கன்னா, ரத்த கொதிப்பு மாமனாருக்கு. டேய், மாமனாருக்கு ரத்த கொதிப்புடா, இதெல்லாம் நீ லிரிக்ஸ் எழுதுவ? இதெல்லாம் பாட்டாயா? இத போய் கேளுங்க. நீங்க சொல்றீங்க அந்த காலத்திலயும் பாடல்கள் ஒரு விதமான பாடல்கள் இருந்துச்சு. 10% தான் அப்படி இருந்துச்சு, 90% தத்துவம் இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? புது பாடல்களில் தத்துவம் எங்கெல்லாம் ChatGPT தான் போய் கேட்டிருப்பீங்க. அது ஒரு 10 பாட்டு கொடுத்துருக்கோம், அந்த பாட்டை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா அதே ChatGPT போய் கேட்டீங்கன்னா 1985 இருந்து 95 வரைக்கும் தான் தமிழ் இசையுலகத்தில் சிறந்த பாடல்கள் வெளிவந்தன, அதுவே சொல்லும். வேணா நீங்க போய் தேடி வேணா பாட்டுக்கோங்க. கோல்டன் எரா ஆஃப் தமிழ் மியூசிக்னு போடுங்க. 1985 இருந்து 1995 தான் கொடுக்கும். சரிங்க, பாடல் இசை ஓகே ஃபைன். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க கேட்கிற பாடல்கள்ல கேக்குதா? சொல்லுங்க பாப்போம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அந்த வயலின் வாசிப்பாங்க பாருங்க, 100 தடவை என்னங்க 1000 தடவை கேட்கலாம். எங்க அப்பா டேப் ரெக்கார்டர்ல கேட்டாரு, நான் CD பிளேயர்ல கேட்டேன், இப்ப என் பொண்ணு ஏர்பாட்ஸ் போட்டு கேக்குறாங்க. அந்த பாட்டை எத்தனை தடவை வேணா கேட்கலாம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியா தெரியும். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு. இத நீங்க காதுல போட்டு கேட்டீங்கன்னா இனிமையா இருக்குங்க. இப்ப காதுல போட்டு கேட்கறதுக்கு அந்த இனிமை வேணாங்க, எனக்கு தனிமையே பெட்டர்னு தோணுது. இங்க பாடல்கள் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. ரீல்ஸ்க்காக மட்டுமே பாட்டு எடுக்கிறீங்க. ஒரு பாட்டு வருது, 1000 பேர் ரீல்ஸ் போடுறாங்க, பாட்டு ஃபேமஸ், அதுக்கப்புறம் ஆக்டர் எங்கன்னு தெரியல, மியூசிக் டைரக்டர் எங்கன்னு தெரியல. இப்ப இருக்கிற பாடல்கள் எப்படின்னா, நான் மியூசிக் டைரக்டர் ஆகி காமிக்கிறேன் சார், நிரஞ்சன் சார், நான் மியூசிக் டைரக்டர் ஆகி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தாமோதரன் சாருக்கும் சொல்றேன், நான் ஒரு லிரிக்ஸ போட்டா அது பாட்டை கொடுத்துருது. மனுஷனோட இன்டர்வென்ஷனோ இடையூறோ எதுவுமே கிடையாது, AI தான் பாட்டு எழுதுது. சரிங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தொலைச்சு கட்டிட்டீங்க. சரி, நீங்க உண்மையாவது பாடுறீங்களா? ஆட்டோ டியூன் ஒண்ணு இருக்கு நடுவர் அவர்களே. இவங்க எப்படி வேணா பாடலாம், அது பிசுறு தட்டாம ஆட்டோ டியூன் பண்ணி கொடுக்குது. அதனாலதான் இப்ப இருக்கிற நடிகர்களும் பாடகர்கள் ஆயிட்டாங்க. அப்பவுமே நடிகர்கள் பாடினாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அது இம்பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டா இருந்துச்சு. எங்க தலைவர் கூட பாட்டு பாடி இருக்கிறாரு, விஜய் பாட்டு பாடி இருக்கிறாரு. தொட்ட பெட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, இதெல்லாம் அவர் குரல்ல தான் பாடி இருக்காரு. அது அவர் குரல்ல கேட்க நல்லா இருந்துச்சு, இப்ப கேட்க நல்லாவே இல்ல. நீங்க ஸ்ரித் ஸ்ரீராம் சொன்னீங்க, ஸ்ரித் ஸ்ரீராம் பாடுற எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கு. எங்களோட பிரச்சனை அதுதான். அனிருத்னு ஒருத்தர் வந்தாருங்க, அவர் வந்ததுல இருந்து எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்குங்க. புதுசா ஏதாவது மியூசிக் போட சொல்லுங்க, நாங்களும் கேட்போம். எங்களுக்கும் புது பாடல்கள் கேட்க வேண்டும். ஆனா கேட்கிற மாதிரி இல்லையே, நாங்க என்ன பண்றது? சரி, லிரிக்ஸ் நல்லா இல்ல,
மியூசிக் நல்லா இல்ல, ஒரு இமோஷன் இருக்கா? அவர் வந்து தாமோதரன் சார் சொல்லும் போது இமோஷனை திணிக்கிறாங்க சார், அது தானா வருது சார். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, அத்தைய பத்தி நீங்க ஏதாவது பாட்டு எழுதுவீங்க, எங்க அத்தைக்கு சர்க்கரைன்னு எழுதுவீங்க. தயவு செய்து விட்டுருங்க, பாவம் அத்தை. மாமனாரை முடிச்சாச்சு, இனி அத்தை நமக்கு தேவையில்லை. சரி, ஃபாஸ்ட் மியூசிக், ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாமே ஃபாஸ்ட், சீக்கிரமா முடிஞ்சிருது. இமோஷன் இல்லாத பாட்டை கேட்டு இப்ப இருக்கிற உலகம் இமோஷன் இல்லாம போயிடுச்சு. உங்கள எத்தனை பேரு அம்மா அம்மா அந்த பாட்டை கேட்டா அந்த உழைப்பாளி படத்துல இருந்து கண் கலங்குவீங்க? இல்ல அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே பாட்டு கேட்டது இல்லைங்களா நீங்க? ரஜினிகாந்த் அப்படியே அழகா அவங்க அம்மா திட்டுவாரு. என் தலைவனுக்கே இப்ப எப்படி பாட்டு எழுதுறாங்கன்னா, சிட்டுக்கு 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 சிக்கு, டேய் நவுர்ரா, டேய் தேவா வாராண்டா, டேய் என் தலைவனை நான் அப்படி பார்த்ததே இல்லையா? அவர் எப்படி பாடினவரு? ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதை நினைப்பவனே மாலி, வென்று முடிப்பவன் அறிவாளி. மோட்டிவேஷனல் சாங்கா பாடின அவரையும் கூத்துப்பாட்டு பாட வச்சுட்டாங்க. சரி, ஒரு படத்துல பண்ணாலும் பரவாயில்ல, அனிருத் வர அத்தனை படத்துலயும் இப்படிதான் பண்ணிக்கிட்டாரு. இப்படி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க. தத்துவ பாடல்கள்னு போனா மேடம் கொஞ்சம் பாட்டெல்லாம் சொன்னாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லலைங்க. அதெல்லாம் எழுதுனது எங்களை மாதிரி ஒரு 90s கிட்ஸா தான் கண்டிப்பா இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கும் புதுப்பாட்டு கேட்கணும், நாங்களும் ட்ரெண்டிங்ல இருக்கணும். ஆனா என்ன பண்றீங்க, ஒரு பாடலை 1000 ரீல்ஸ் போட்டுறீங்க. அதை கேட்டு போர் அடிச்சு போச்சு. நீங்களே சொல்லுங்க நிரஞ்சன், நீங்க கேட்பீங்களா? ஊரும் பிளட்னு ஒரு பாட்டு வந்துச்சு, என் காதுல வரும் பிளட், வடிவேல் மாதிரி வை பிளட் சேம் பிளட் இஸ் மை கண்டிஷன் அப்படி இருக்குங்க. ஊரும் பிளட் இதெல்லாம் பாட்டு கேட்கிற மாதிரியே கிடையவே கிடையாது. நீங்க போய் 85ல இருந்து 95 அதுக்கும் பழைய பாடல்கள் கூட நான் உங்களுக்கு பாடி காமிச்சிட்டேன். வண்டர்ஃபுல் சாங்ஸ், அவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சில பேர் எழுதுற பாட்டு, நான் முத்துக்குமார், தாமரை, ஸ்னேகன், இவங்களை தாண்டி யாரு வேணா லிரிக்ஸ் எழுதலாம், யாரு வேணா பாட்டு போடலாம். இதெல்லாம் பாட்டு நீங்க சொல்லாதீங்க. எங்க அணித்தலைவர் சொன்ன மாதிரி பழைய பாடலா புது பாடலா, இதுதான் எங்களோட கண்டிஷன். நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வா, மழை பெஞ்சு ஓஞ்சாப்புல இருந்தது சொல்வேந்தர் சத்யா அவர்கள் பேசினது. அப்படியே போட்டு அடிக்கிறாங்களே. எவ்வளோ நாள் நீங்க ரிஹர்சல் பண்ணீங்க சத்யா, இல்லையா? மடத்திருந்த வெள்ளம் போல அவ்வளோ அழகா அப்படியே வந்தது. புது பாட்டு வருது, பழைய பாட்டு வருது. ரொம்பவே அழகா பேசுனீங்க. அதுவும் மாமா பத்தி சொன்ன பாட்டுலாம் டாப் நாச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. நிஜமாவே ரொம்ப நல்லா பேசுனீங்க. சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்போ புது பாட்டு அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்ல போறாங்க, என்ன அவங்கள்ட்ட என்ன ஒரு கருத்து இருக்குன்னு எனக்கே புரியல இப்போ. ஏன்னா பழைய பாட்டு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க, பழைய பாட்டை சொல்றாங்கலாம். புது பாட்டு என்ன சொல்ல போறீங்க இப்போ? வேல்முத்தரசன், சொல்வேந்தர் வேல்முத்தரசன், எப்படி நீங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்க போறீங்க? நாங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். வேல்முத்தரசன், இருங்க உங்களை பத்தி சொல்லிடலாம். இவர் பெயர் வேல்முத்தரசன். பிறந்தது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில். படித்தது பொறியியல். ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் வாகனவியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவத்துடன் இப்பொழுது ஒரு புதியதாக தொடங்கப்பட்ட நிறுவனத்தில் பணி புரிந்து கொண்டிருக்கிறார். மேடை உங்கள் வசம், சொல்வேந்தர் வேல்முத்தரசு. நன்றி. நன்றி நடுவர் அவர்களே. உறவு முறையே எனக்கு ஊரை நம்பித்தான், உலக தமிழ எனக்கு அண்ணன் தம்பிதான், தகப்பன் இதைதான் எனக்கு சொல்லி கொடுத்தான், தனக்கு தெரிஞ்ச தமிழை அள்ளி கொடுத்தான். இது ஏதோ சங்க காலத்து பாடல் கிடையாது, உங்க காலத்து பாடல் கிடையாது, எங்க காலத்து பாடல். தமிழா தமிழா தலைய நிமிரு, தமிழன் இனனா வேணும் திமிரு, மண்ணின் மைந்தன் நாமதான், கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம். தமிழுக்காகவே இந்த மன்றத்தை தேடி வந்திருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இந்த தமிழனின் தாழ்மையான வணக்கங்கள். பாலையா அவர்கள் நடித்த படம் பகவத் கேசரி. பாலையா அவர்கள் நடித்த படம் பகவத் கேசரி. நம்முடைய சிறப்பு நடுவர் ராஜராஜேஸ்வரி நடுவர் அவர்களே, பழைய போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கிற பழைய அணி வீரர்களே, எதையாவது புதுசா யோசிச்சு புதுசா பண்ணணும்னு துடிப்போட இருக்கிற புதிய பாடல்கள் அணி வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான மாலை வேளையில மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நானு. இதுல என்ன சிறப்புனா, பழைய பாடல்கள் அணியில பெண்கள் தான் அதிகம் இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தம். அவங்க புதிய பாடல்களை கேட்டு உத்வேகமா புது அணிக்கு
வந்து உதவுவாங்கன்னு பார்த்தா அவங்க இன்னும் பழசையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. அடுத்து சத்யா பிரான்சிஸ் அவர்கள் பையாடைய பாட்டை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டை நீங்க ஃபுல்லா கேட்கணும். சத்யா பிரான்சிஸ் ஃபர்ஸ்ட் 4 லைனை ரீல்ஸ்ல மட்டும் நீங்க பார்க்க கூடாது. அந்த பாட்டுல கீழே வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அழுக்கு கைய வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரியன் அது திரும்ப வரும் சாயங்காலம் அது மறைஞ்சாலும் வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத அவர் அந்த பாட்டுல தத்துவமா சொல்றாரு. எந்த பாடலையுமே முழுமையாக கேளுங்கள் சத்யா பிரான்சிஸ் அவர்களே. அடுத்து சத்யா அகிலா சொன்னாங்க தாயின் மணிக்கொடி பாட்டு. அவங்க பள்ளிக்கூடத்துல அவங்க வாத்தியார் அவங்கள தாயின் மணிக்கொடி பாரீர் அது தாழ்ந்து பணிந்து உயர்ந்திட வாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர் அந்த பாட்டு பாட சொன்னதுக்கு அவங்க போய் தாயின் மணிக்கொடி சொல்லிடு ஜெயஹிந்த் அப்படின்னு பாடியிருப்பாங்க போல. அதனால அந்த பாட்டை ஞாபகம் வச்சு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரீஜனல் சாங்ஸ் எல்லாமே குளோபல் சாங்ஸா மாறிடுச்சு. அதனாலதான் ஆலுமா டோலுமா இன்று அமெரிக்காவில ஒலிக்குது. அதுக்கப்புறமா எல்லா கானா சாங்ஸும் கலிபோர்னியால ஒலிக்குது. அதனால இசை வந்து இன்றைக்கு உலகத்திற்கே திறந்து விடப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதனால புது பாடலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து எதிரணியில 3-4 பெண்கள் இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் தாமரையை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சினிமா துறை கவிஞர்கள்னாலே அது ஆண்களுக்குத்தான் அப்படின்னு இருந்த காலத்தை மாத்தி இன்னைக்கு தாமரை எத்தனை அழகான வரிகள் எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா பாட்டுன்னு எல்லாம் சொல்றீங்க, கண்கள் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கீங்க? அந்த பாட்டுல ஒரு வரி, அருமையான வரி, இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினேன், அடுத்த கணமே குழந்தையாக மீண்டும் மாற வேண்டினேன் அப்படின்னு தன்னோட குழந்தை ஒரே நிமிடத்துல பெரிய பையன் ஆகணும், அடுத்த நிமிடமே குழந்தை ஆகணுங்கிற ஒரு உலகத்தரமான ஓமை இந்த காலத்து பாடல்கள்ல இருக்கு. இந்த மாதிரி நல்ல பாட்டை கேளுங்க. கேட்கறது எல்லாமே வேண்டாத பாட்டு கேட்டுட்டு, அதாவது அசல் கோளாறை பத்தி சொன்னாங்க. அதாவது எல்லா விஷயத்திலயும் நான் ஏதாவது ஒரு கோளாறை பார்ப்பேன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. கோளாறுலயும் நல்ல விஷயத்த பார்ப்பேங்கிறது தான் எங்க அணி. எல்லாத்துலயும் இருக்கிற நல்லதை பார்த்து பழகுங்க அப்படிங்கிறத நாங்க சொல்றது. அடுத்து இப்ப எல்லாரும் பெண்களுக்கு என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. இதே A.R. ரகுமான் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டுல சொல்லியிருக்காரு, ஒரு முறை நீ தலைகுனி, அதுவும் உன் வெற்றி முகத்தை அவன் பார்ப்பதற்கு மட்டுமே என்று ஒரு வரியை சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் தான் ஒரு காலத்துல ஆண்களை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இல்ல யாரோ ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் ஆண்களையே காக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அப்படின்னா அது இந்த காலத்து சினிமா துறையிலாகட்டும் பாட்டு துறையிலாகட்டும் எல்லா இடத்துலயுமே அதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இப்போ லாஸ்டா சொன்னாங்க ஊரும் பிளட் பாட்டு சொன்னாங்க. அந்த பாட்டுல ஒரு வரி இருக்கு, அதுக்கு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு, MSV இளையராஜா A.R. ரகுமான் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வரி சாயபிநயங்கருக்கு கிடைச்சிருக்குன்னு. மன்னன்னா வந்தன்னா ஊர் அலற, கண்ணன்னா தொட்டன்னா பூ மலர, என்னென்ன சொல்ல என்னதில்ல ராஜாதி ராஜன்னா ராவணனா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து தன்னை ஒரு மன்னன், தன்னை ஒரு கண்ணன், தன்னை ஒரு ஆளும் ராஜாதி ராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வரி இளையராஜாவுக்கு கூட அமையல அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. எனவே மக்களே, புதிய பாடல்கள்ல நிறைய நல்ல கருத்து இருக்கு. அடுத்து இப்ப சொன்னாங்க மாமனை பத்தி என்ன இருக்குன்னு. மாமனுக்காகவே ஒரு படம் எடுத்த தலைமுறையில இருக்கோம் நாம. இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு, சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சோகம் ஏதும் தேவையில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நல்ல பாட்டை கேளுங்க, சரியா? எல்லா பாட்டையும் முழுமையா கேளுங்கிறதா என்னோட வேண்டுகோள். ரீல்ஸுக்காக மட்டும் கேட்காதீங்க, ரீல்ஸை தாண்டி அந்த பாட்டை போட்டு கேளுங்க. சத்யாகிலா அவர்கள் தினமும் காலையில ரன்னிங் ஓடுவாங்க. அவங்க கேட்கறது என்னவோ பழைய காலத்து எதிர்நீச்சல் படத்துல வர்ற பாட்டு இல்ல, எதிர்நீச்சல் அடி என்றும் ஏற்று கொடி அப்படிங்கிற பாட்டை கேட்டுட்டு தான் அவங்க ஓடுறாங்க. உண்மையா இல்லையா சத்யாகிலா? அடுத்து எதிரணியில சம்பத் பேசினாரு, அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அவரு ஒரு 2-3 பாட்டு சொன்னாரு, நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம்னு. அவர் மனைவியை பிரிந்து அவர் நியூயார்க்ல இருக்கும்போது அந்த பாட்டை தான் டெய்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு மேடைன்னு வந்த உடனே, ஐயா நான் வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த பாட்டை தான் கேட்பேன்னு இங்க கதை சொல்றாரு. எனவே மக்களே, உங்கள் நெஞ்ச தொட்டு கேளுங்க. நீங்க பழைய பாட்டை விரும்புங்க, உங்களை வேண்டான்னு சொல்லல. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி புது பாட்டை கேளுங்க.
நம்ம நடுவர் முதல்லயே சொன்னாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் இளமே அப்படிங்கிற வரிகளுக்கு ஏத்த மாதிரி பழச வேண்டான்னு நாங்க சொல்லவே இல்லை. புதுமைக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணல அப்படின்னா இவ்வளவு பேர் கவிஞர்கள் ஆயிருக்க மாட்டாங்க, இவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு எம்எஸ்வி இருந்தாரு, அடுத்து ஒரு இளையராஜா இருந்தாரு. இன்று நீங்க விரல் விட்டு சொல்லலாம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இசையமைப்பாளர்கள் உருவாகிறாங்கன்னா காரணம் என்ன? அடுத்து விஜய் ஆண்டனியை பத்தி சொன்னாங்க. அவர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத காலத்துல அவர் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. ஒரு நல்ல இசையை கொடுக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாதான் போட முடியும் இருந்தா அவரால் ஜெயிச்சிருக்க முடியாது. அவர் குரலையே அவர் இசையா மாத்திதான் அவர் பல வரிகளை கொண்டு வந்தாரு. நாக்குமுக்க எல்லாமே அவர்கிட்ட இசை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாததுனால அவர் எல்லாமே அவர் குரல்களால உருவாக்குனது. அந்த குரல்களால உருவாக்கி இன்று அவர் உலகமே போற்ற ஒரு உன்னத இசைக்கலைஞரா மாறி இருக்கிறாரு. எனவே மக்களே, புதியதை என்றுமே வரவேறுங்கள், அது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, சரியான பதிலடி கொடுத்தார் சொல்வேந்தர் வேல்முத்தரசன். பழைய பாட்டை கேளுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனா புதிய பாட்டையும் வரவேறுங்க அப்படின்னு ரொம்பவே நல்ல எவ்வளோ பாட்டெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி சொன்னாரு. ரொம்ப நகைச்சுவையாகவும் பேசினார். சத்யாவை இழுத்து விட்டார் அவர் நடுத்தரில். அவங்க ரன்னிங் போறச்சே இதை கேட்பாங்க அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே இதெல்லாம் வேற பேசலாம் போல் இருக்கே. அவங்களோட நிஜ வாழ்க்கையிலேருந்து நம்ம மேற்கோள் காட்டினா அவங்கள நல்லா லாக் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு சொல்வேந்தர் முத்தரசன் அவர்கள். மிகவும் அருமையான பேச்சு சொல்வேந்தர் முத்தரசன் அவர்களே, வாழ்த்துக்கள். இப்பொழுது எதிரணியிலிருந்து பழைய பாட்டுக்களே என்று பேசி முத்தாய்ப்பு கொடுக்க வருகிறார் நஸ்ரீன் சித்தாரா அவர்கள். நஸ்ரீன் சித்தாரா படிப்பு பிஎஸ்சி பிஎட். டீச்சர், எங்களோட இனம். இவங்களோட நேட்டிவ் வந்து ஈரோடு. அடிப்படையில் ஒரு அறிவியல் ஆசிரியை, சயின்ஸ் டீச்சர். தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர், கருவூல துறையில் சென்னையில் 13 ஆண்டுகளா வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். இவங்க எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேடை உங்கள் வசம். நஸ்ரீன் சித்தாரா. நன்றி மேன்மை மிகு நடுவர் அவர்களே. இன்றைய பேச்சாளர்கள் அனைவருக்கும், எதிரணியினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இவங்க இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எதிரணியினர்? நாம இப்போ பழைய காலம் சிறந்ததா புதிய காலம் சிறந்ததா, பழசா புதுசான்னு நாம காலத்தை பற்றியோ பழைய விஷயங்களை பற்றியோ பேசவில்லை. எது சிறந்த பாடல்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. நீங்க சொல்ற மாதிரி இப்போ கடைசியா வேல்முத்தரசன் சொன்னாரு, பாடல்களை கேளுங்க, முழுசா கேளுங்க, புதிய பாடல்களை கேளுங்க, புதுசுக்கு வாங்கன்றாரு. தேட வேண்டியதா இருக்குதுங்களே. உங்ககிட்ட அந்த கருத்துக்களையும் அந்த பாடல்கள் லிரிக்ஸ ஃபுல்லா கேட்கணுமா நடுவர் அவர்களே? அதுல கடைசியில ஒரு 2 வரி இவர் சொன்னது போல ஏதாவது கிடைக்கும் என்கிறார். முழுக்க முழுக்க அர்த்தமற்ற வார்த்தைகளாக இருக்கிறது நடுவர் அவர்களே. எல்லா வார்த்தையுமே எங்கேயாவது ஏதாவது புரியற மாதிரி பாடுறாங்களா? எல்லாமே வந்து அர்த்தம் இல்லாததா இருக்கு. இவர் சொல்றாரு நிறைய புதிய கவிஞர்கள் உருவாகிட்டாங்க, நிறைய இசையமைப்பாளர்கள் புதிய வழிபட்டு கொண்டிருக்கிறேன். இல்லைங்களா, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணப்பட்டதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு இலக்கிய வளம் இருந்தது, வார்த்தைகள்ல அர்த்தம் இருந்தது, அது காது வழியா மனது இப்ப இந்த காதுல போகுது, இன்ஸ்டன்டா கொஞ்ச நேரம் இந்த மண்டைக்குள்ள குயின்னு ஓடுது, நமக்கு கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் இந்த காது வழியா வெளியே போயிடுது. உண்மை அதுதான். இப்பத்திய பாடல்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் மனதில் பதியவில்லை. நான் ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்களே, ரசிகர்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு பாடலை கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய அப்ப பிரசன்ட்ல அவங்களுடைய லைஃபோடு அதை ஒன்றி பார்ப்பாங்க, அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி அத்தகைய பாடல்களை தான் அவங்க அந்த மனதுக்குள்ள ஏத்துக்குவாங்க. ஒரு நட்புணர்வாகட்டும், காதல் உணர்வாகட்டும், ஒரு தாய்மை உணர்வாகட்டும், ஒரு மகளிரை உயர்த்தி சொல்லுவதாகட்டும், அல்லது ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்வதாகட்டும், ஏதாகினும் அன்றைய காலகட்டத்தோடு பொருந்துவதாக அந்த வார்த்தை வரிகள் அமைய வேண்டும். இப்பொழுது அப்படி வரிகள் அமைகிறதா? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். பழைய பாடல்கள் சிறந்தது, புதிய பாடல்கள் சிறந்தது அல்ல என்பது பேச்சல்ல. சிறந்ததாக தேட வேண்டியதாக இருக்கிறது. புதியதில் அந்த ஸ்டாண்டர்ட் குறைந்து விட்டது, இறைச்சல் அதிகமாக இருக்கிறது, வரிகளில் உயிரோட்டம் இல்லை. சொன்னாரு ஐயா, எதிரணியில வந்து பேசினவர் வந்து ஒண்ணு சொன்னாரு, தாமோதரன் ஐயா, இமோஷன்ஸை எம்பர்ட் பண்றாங்களாம்.
அதாவது நீங்க இப்ப வந்து தொழில்நுட்பம் தான் அதிகமாகி இருக்கிறது, தொழில்நுட்பம் சிறந்ததுதான். ஆனால் தொழில்நுட்பத்தின் வாயிலாக என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பாட்டு எல்லாத்தையும் ஏஐ மூலமா சில அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட்டோ டியூன் பண்ணிடுறாங்க. சோ பாடகர்களோட குரல்ல ஒரு உணர்ச்சியை கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, அந்த உயிரோட்டம் அதில் குறைந்து விட்டது. இதைத்தான் நாங்க சொல்றோம். அப்ப எம்எஸ்வியோ ஒரு மலேசியா வாசுதேவனோ பாடினாருன்னா அந்த குரல் வந்து அந்த கம்பீரமும் அந்த உணர்ச்சியும் அப்படியே கொண்டு வருவாங்க. அது நமக்கும் அப்படியே உயிரோட்டத்துல பரவும். ஆனா அந்த இது இப்ப வரல. ரீசெண்டா அந்த ஏஐ டெக்னாலஜில இறந்தவர்களின் குரலை கூட நாங்க உருவாக்குறோம்னு சொல்லிட்டு சில பாடல்களை உருவாக்கி இருக்காங்க. அவங்க குரலை நம்மளால கேட்க முடியுது, அந்த உணர்வை கொண்டு வர முடியுதா? அதுதான் நடுவர்களே, அதைத்தான் நம்ம சிறந்ததுன்னு சொல்றோம். நம்ம இசைய ஒரு சந்தோஷமான ஒரு பார்ட்டியில இருக்கோமா, ஒரு விஷயமா புது இசைகளை கேட்கதான் செய்யறோம். ஆனா மனதுக்கு நிம்மதி வேண்டுமெனில் அந்த பழைய இசையத்தான் தேடி ஓடுறோம். உறக்கம் வேணுமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணுமா, எடுத்து போடு, கொஞ்சம் எம்எஸ்வியை கேளு, இளையராஜாவை கேளு, ஏஆர் ரகுமானுடைய அந்த 2000க்கு முன் 2000க்கு பின் என்றே பிரிக்கலாம் என்று எங்களோட அணியினரே சொல்லிட்டாங்க. அதை எடுத்து கேளுங்கன்னு கேக்குறாங்க. இதுதான் நிரந்தரம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. முட்டு கொடுக்கலாம் புதிய பாடலுக்கு, ஆனா என்ன எழுதுறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருத்தர் திரும்ப திரும்ப ஒன்னையே சொல்லிட்டு இருந்தார் நடுவர்கள். என்ன பாட்டுன்னு பார்த்தா மலம பித்தா பித்தாக்கி மலம பித்தா. சரி, ஏதாவது சொல்ல வராது போல் இருக்கு, பாப்போம். திரும்ப மலம பித்தா பித்தாக்கி மலம பித்தா. சரி, அடுத்தது ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு திரும்ப அதே வருது நடுவர்களே. இது என்னன்னு பார்த்தா இது எந்த மொழின்னு தேடி பார்த்தாதான் புரிஞ்சது. இது ஜிப்ரீஸ் ஆமா. நம்ம பல ஹிந்தி மொழி ஏதாவது இருக்கும்னு பார்த்தா ஜிப்ரீஸ்னு ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜிப்ரீஸ் மொழியில வந்து புரியாத மொழிகளில் வார்த்தைகள் எல்லாம் இன்வெர்ட் பண்ணி பேசுறது. அடுத்தது இவங்க இன்னொன்னு சொன்னாங்க, அந்த இன்னொரு பாடல் ஒண்ணு இருக்கிறது. ஒமா ஹசியா ஓஹியாயா வாகியாயா ஓஹோ மெகசோயா. என்ன மொழினே தெரியல அவர்களே. இந்த மாதிரியான பாடல்கள் தான் இந்த இறைச்சலும் இந்த ஒரு கேட்சியான ஒரு வார்த்தைகளை போட்டு ஒரு வரிகளை எழுதி விடுகிறார்கள். ஆனால் இது மனதில் பதிவதில்லை. இதைத்தான் நாங்க சொல்றோம். பழைய பாடல்கள் அப்படி கிடையாது. நட்ப, காதல, அன்பை எல்லாத்தையும் கொண்டாடினாங்க, பெண்மைய கொண்டாடினாங்க. நட்புன்னு எடுத்துக்கோங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே. அவர் மேஜர் சுந்தரராஜன் அவரோட அந்த குரல்லயும் சரி, அந்த முக பாவத்துல அப்படியே அதை கொண்டு வருவாரு மனசுல. அதை விடுங்க, ஏன் முஸ்தபா முஸ்தபா இன்னைக்கு வரைக்கும் காலேஜஸ்ல அந்த ஃபேர்வெல் டேல பாடுறாங்க. எத்தனை வரிகள், முஸ்தபா முஸ்தபா கல்லூரி நட்பு கிள்ளை முற்றுப்புள்ளியே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள. என்ன அருமையான பாடல். நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். என்ன வரிகள். இப்ப அப்படியா இருக்கு. அட்ரா அவள வெட்ரா அவள. என்ன பாட்டு எழுதுறாங்க. சரி, இன்னொரு பாட்டு பார்த்தேன். டங்கா மாறி ஊதாரி புட்டுக்கு நீனாரி. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதிகமா இப்ப எழுதப்படுகிறது. இந்த லிரிக்ஸ் எல்லாம் பேர பால் டப்பா, கோளாறு. நான் அவர்கள் பேரை குறை சொல்லவில்லை. அவர்கள் எழுதப்படும் இன்னும் அந்த சிறுபிள்ளைத்தனமான சில வார்த்தைகளாகவே போய்கொண்டிருக்கிறது. ஆனா சொல்றாங்க, நீங்க புதுசுக்கு வரமாட்டேங்கிறீங்க, புதுசா அடாப்ட் பண்ண மாட்டேங்க, குழந்தைங்களை வந்து புதுசா இது பண்ண வைங்கன்றாங்க. ஒண்ணு கேட்கிறேன், இப்ப கூட ரீல்ஸ் மோகம் தான் போய்கொண்டிருக்கிறது. ரீல்ஸ்ல இப்ப எல்லாம் வர பாட்டெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா? கருத்த மச்சான் கஞ்சத்தானோ எடுத்து வச்சா ரீமிக்ஸ் பண்றாங்க நடுவர்களே. வார்த்தைகளுக்கு பஞ்சமாகி விட்டது, வார்த்தைகள் லேக்கிங். புது படங்களை பழைய பாடல்களை ரீமிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய புது பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு லிரிக்ஸ் எழுத வரல. என்ன பண்றது, இதை ரசிப்பாங்கன்னு தெரியும், இதை எடுத்து ரீமிக்ஸ் போட்டு புது பாடல்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பழைய பாடல்கள் சிறந்தது, கருத்தாளம் மிக்கது, மனதிற்குள் சென்று இதயத்திற்குள் நின்றது. இதுதான் உண்மை. புதிய பாடல்கள் இசை இருக்கிறது, குத்து இருக்கிறது, இறைச்சல் இருக்கிறது, ஆனால் மனதில் பதிய மாட்டேங்கிறது. அதனாலதான் நாங்க இதை சிறந்ததுன்னு சொல்றோம். மேன்மை மிகு நடுவர் அவர்கள் சிறந்த தீர்ப்பளிக்கிறீர்கள் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்களும் அப்படிதான் ரொம்பவே அருமையா அத்தனை பாடல்களும் சொன்னாங்க. புது பாடலும் சொல்றாங்க, பழைய பாடலும் சொல்றாங்க. எல்லாத்தையும் விட்டு அடிக்கிறாங்க, மனதுல பதியறது இல்ல. அதே போல புதிய பாடல்ல ஸ்டாண்டர்ட் இல்ல, தரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அரபிக் குத்த வந்து புதிய பாடல் பாடுறவங்க கூட தெரிஞ்சிருப்பாங்களா தெரியல, இவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சு ரொம்ப அழகா பாடினீங்க. பரம பிதா பிதாப்பு பிதாப்புன்னு ரொம்ப அழகா இருந்தது. நஸ்ரீன் அவர்களே, மிகவும் அருமையாக பாடினீர்கள். எப்பவுமே வந்து நம்ம எதிர்கட்சிய எதிர்க்க போறோம் அப்படின்னாலே எந்த கட்சிக்கு எதிராக பேசுறோமோ அந்த பாடல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்பவுமே. அதே போலயே நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நல்லா பாடினீங்க. ரீமிக்ஸை பத்தி சொன்னீங்க, ரொம்பவே அழகா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேச வருபவர்
சொல்வேந்தர் காவ்யா அவர்கள் உங்களுக்கு எதிராக பேச வருகிறார்கள். காவ்யா புவனா காவ்யா காவ்யா இவங்க வெஸ்டர்ன் காட்ஸ் கோயம்புத்தூர் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல இருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் அ பேஷனேட் அபவுட் டோஸ்ட் மாஸ்டர்ஸா. டோஸ்ட் மாஸ்டர் சொல்வேந்தர் மன்றம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்வேந்தர் காவ்யா அவர்களே, நீங்க எப்படி இவங்களுக்கு நஸ்ரீன் சொன்னதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறீங்க? புது பாடல் தான் கேட்கணும் அப்படின்னு எப்படி சொல்ல போறீங்கன்னு பார்க்கலாம். வாங்க, மேடை உங்கள் வசம். நன்றி நடுவர் அவர்களே. முதலில் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த எதிரணி தலைவர் அர்ச்சனாவிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க என்ன கேட்டாங்க, அத்தனை பேருமே நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா தலைவர், எங்க தலைவரை நாங்க அப்படி பார்க்கல, எங்க தலைவரை அப்படி பார்க்கல. இவங்க கேசட் காலத்துல இருந்து டிவிடிக்கு மாறுவாங்க, டிவிடில இருந்து யூடியூபுக்கு மாறுவாங்க. ஆனா எங்க தலைவர் மாறினா அது தப்பாயிடும். அவரு நீங்க எவ்வளோ நாளைக்கு கடைசி வரைக்கும் ஒரு வேலைக்காரனா, மாட்டு வண்டி ஓட்டுறவரா, இந்த காலத்துல அது நடக்குமா? எவ்வளவு நாளைக்கு நீங்க பாப்பீங்க? அதே அவர் நடிச்ச ஒரு வார்த்தை இவங்க சொன்னாங்க, சூப்பரா சொன்னாங்க. அதே ஹுக்கும் படத்துலதான், அலும்ப பார்த்தவ உங்க அப்பன் விசில கேட்டவன். அவருக்கே அது தெரியும், உங்க அப்பன் விசில கேட்டவன், மவனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன், இன்னமும் நான் ஆட்டம் போட வைப்பேன் அப்படின்ற அவரு கான்பிடென்டா தான் இருக்காரு. அவர் ஆட்டோக்காரனா இருக்கணும், மாட்டு வண்டி ஓட்டுறவரா இருக்கணும், அவரும் போலீஸ் ஆகணும், அவரும் வேற ஏதாவது கேரக்டர் பிளே பண்ணணும் இல்ல நடுவர் அவர்கள். அதுக்கான பாடல்கள் தான் இருக்கு. அர்ச்சனா அவர்கள் சொன்னாங்க, இளைய நிலா பொழிகிறது என்ன அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. நிலவை அதே யுவன் சங்கர் ராஜா அவரோட மகன் தான் அருமையான ஒரு வாவா நிலவை புடிச்சு தரவா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வரி ஒண்ணு வரும். கனவில் நீயும் வாழாதே, கலையும் போது வருந்தாதே, கனவில் பூக்கள் எல்லாம் கைகள் பறித்திட முடியாது அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காங்க. அதாவது நான் அப்பாவை மட்டும்தான் ரசிப்பேன், பையனை ரசிக்கவே மாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட என்ன நியாயம் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அத முடிச்சுட்டு அதே அவரு சத்யா அகிலா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சத்யா பிரான்சிஸ் கேட்டாங்க, எங்களுக்கு காதலுக்கு ஒரு தனி பாட்டு இருக்கு, ரசிகர்களோட ஒன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே பல்லேலக்கான்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் இதுல சிவாஜி படத்துல ஒரு வரிகள் வரும், அருமையா இருக்கும். ஆடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும், வெள்ளந்தி மனிதர்கள் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதெல்லாம் ஏன் ரசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா? அப்புறம் இந்த நம்ம படிச்சு பார்த்து ஏறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அருமையா ஒரு பாட்டு, இந்த பாட்டெல்லாம் கேட்டா எனக்கு எப்படி ஒரு கேட்கணும்னு ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்குலயும் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டிலையும் ஏதாவது கருத்து இருக்கா அப்படிங்கறத எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ரொம்ப ஆர்வமா இருக்கேன், ஏன்னா எனக்கு அது தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நம்ம சம்பத் அவர்கள், ஐயோ அம்மா, இன்னும் ஒரு பட்டுக்கோட்டை காலத்துல இருந்து திரும்பவே மாட்டேங்கிறாரு, ரொம்ப வருத்தமா இருக்கு, அது ஏன்னு எனக்கு தெரியல. அவரு சொன்னாரு, நீங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சங்கே முழங்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, என்ன மாதிரி பாட்டு, தமிழுக்கே உரித்தான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இப்ப ரீசெண்டா அதே ஏஆர் ரஹ்மான் ஆலப்புறான் தமிழன் சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காரு தெரியுமா? அதுல ஒரு வரி வரும், கடைசி தமிழனின் ரத்தம் ஏழும் வீழாதே. அதெல்லாம் நீங்க கேட்கும் போது உங்க செவியை மறைத்து கொண்டீர்களா என்று சம்பத்திடமே நான் கேள்வி கேட்கிறேன். பிளீஸ் நீங்க பதில் கூறவும். அப்புறம் நம்ம சத்யா அகிலாவும் சொன்னாங்க, ஒரு தென்றல் புயலாகி வருது அப்படின்னு. சத்யா அகிலா, நீங்க உங்களுக்கு இது நேரடியாவே நான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். நதியே நதியே நீயும் பெண்தானேன்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா, ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அது நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில கேட்டதே இல்லையா, கேட்டு ரசிச்சதே இல்லையா? அந்த நீரோட ஒன்றிய ஒரு பாடல், அது அப்படியே பெண்ணை வர்ணிச்சு, அதுவும் நானும் ஒண்ணு, பெண்களும் நீரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளவு அழகான வரிகள். இது உங்ககிட்ட நீங்க கேட்கவே இல்லைன்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் யாரா அந்த பையன், யாரு இப்ப நம்ம ரீசெண்டா ஐ திங்க் நம்ம நஸ்ரீன் சொன்னாங்க, எனக்கு புரியல அவன் என்ன பாடுறான், ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹத்தி இந்த அதே படத்துல ஜாலியோ ஜிம்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு.
அந்த பாடல் ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாத்துலயும் மாறுறீங்க, ஏன் இத மட்டும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. நீங்க பழைய பாடல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, காலம் இது கண்ணுறங்கு மகளே அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் ஒரு பாட்டு இருக்கு, சம்சாரம் அது மின்சாரம். இது எல்லாமே பெண்களோட வலி, பெண்களோட தூக்கமின்மை, எங்களோட வலி சொல்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு ஏக்கம் கொடுக்கிற ஒரு பாடல்களா தான் நான் இதை பாக்குறேன். அதை தாண்டி இப்ப ரீசெண்டா வந்த, நான் தெரியாம தான் கேக்குறேன், தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், இந்த சாங் நீங்க கேட்கவே இல்லையா? அதுல எந்த அர்த்தமும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ அப்படியே முன்னேறி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுக்கிற ஒரு பாடல்களா தான் நான் இந்த பாடல்களை பாக்குறேன். அதை தவிர இவரு நெஞ்சுக்குள் பெய்திடும் தாமரை பத்தி பேசும்போது, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, இந்த பாடல் யாரோட காதல் வரியிலையும் காதல் அந்த ஒரு ஒரு உணர்விலையுமே இந்த பாடல் இல்லவே இல்லையா? இத்தனை நல்ல பாடல்கள் இருக்கும் போது நீங்க ஏன் தேவையில்லாத பாடல்களே உங்களோட இளம் பெண்ணிடம், 5 வயது பையனிடம் இதையே நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல அவங்க கிட்ட நாங்க போய் கேட்கட்டுமா? உங்க நடுவர் அவர்களுக்கு. அப்பா, மிகவும் அருமையாக பேசுறீர்கள், நகைச்சுவையுடன் பேசினீர்கள். அவர்கள் கூறிய பாடல்களை கூறி இப்பொழுது இருக்கும் பாடல்களை, அப்பொழுது இருக்கும் சிங்கரி சரக்கு ரொம்ப நலக்கு, அது ரொம்பவே நானும் நினைச்சிட்டு இருந்தேன் என்னோட நடுவர் உரையில கூறணும்னு. நீங்களே கூறிட்டீங்க. அப்பவும் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்திருக்கியா? இப்ப மட்டும் இல்ல, நீங்க ஏன் அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு கேள்வியை உங்களுக்கு வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா பேசுனீங்க சொல்வேந்தர் காவ்யா அவர்களே. இப்பொழுது முடிவுரையை வழங்க வருகிறார் எதிரணியின் தலைவர் அர்ச்சனா, சொல்வேந்தர் அர்ச்சனா அவர்கள். பழைய பாட்டே சிறந்தது என்று முடிவுரை கூற வருகிறார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒரு அற்புதமான விஷயத்தை எல்லாருமே கவனிச்சிருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. நடுவர் அவர்கள் கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. புதிய பாடல்களை பாடி காமிக்கல, வாசிச்சு காமிச்சு, இதுலயும் இந்த லைன் இருக்கு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்கு லிஸ்ட் பெருசுங்க, பாடுறதுக்கே டைம் இல்ல, நாங்களாம் பாடி காட்டணும். நீங்க இந்த நம்ம ராவண அவர் அந்த பாட்டை பாடி இருந்தாருன்னா அது புரிஞ்சிருக்காது நமக்கு. அது புரிஞ்சிடணும் நமக்குன்றதுனாலதான் பாவம் நம்மளுக்கு வேல்முத்துராசனும் காவியா அவர்களும் ரஜினி பாட்டை கூட ஒவ்வொரு வரி மாறாம வாசிச்சு காமிச்சாங்க. அப்ப இசைதான் அங்க இருக்கு, வார்த்தை அங்க இல்லைன்னு நான் சொன்னதுல எந்த தவறும் இல்லை அப்படின்றத அனைவரும் ஒத்துக்கணும். அதே மாதிரி வேல்முத்துராசன் அவர்கள் எங்க அணியினல் இருக்கவங்க என்ன பாட்டெல்லாம் பாடுவாங்கன்னு லிஸ்ட் எடுத்த அவரு பாவம், அவர் தலைவரே என்ன பாட்டு கேட்பாருன்றத கேட்காம வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க சத்யா அகிலா அவர்களாவது வாக்கிங் போகும்போது மட்டும்தான் புதிய பாடல்கள் கேட்பாங்க. பாவம் எதிரணியின் தலைவர் இது ஆன்லைன் அப்படின்றதுனால அப்படியே வந்து புதிய பாடல் பக்கம் உட்காந்துட்டாரு. இதே இது ஒரு லொகேஷன் அனுப்பி வந்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தா இசைச்சுக்கிட்டே வரும்போது பழைய பாடல்களை தான் கேட்பாருன்ற டேட்டாவை எடுக்க மறந்துட்டாரு. தலைவர் அதை மறுக்க மாட்டாரு. ஏதோ இன்னைக்கு பாவம் ட்ரெண்ட்ல இருக்கணும் நம்மளும் அப்படின்னு ஆசைப்பட்டு தலைவரும் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டாரு. நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னுலாம் சொல்லல. தலைவர் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, புதிய பாடல்கள் ட்ரெண்ட்ல இருக்கு, நேரத்தை வந்து அப்படி டக்கு டக்குன்னு முடிக்கிறாங்களாமா. எப்படி ஆடியோ லான்ச்னு 1 வாரத்துக்கு ப்ரோக்ராம் இழுக்கிறாங்க. செலவு செலவு செலவு, பாட்டே இல்லாத பாடல்களுக்கு ப்ளீஸ் பார்க்க வாங்க, ப்ளீஸ் கேட்க வாங்க, இதை ட்ரெண்டிங் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு செலவு. இப்படி பல செலவுகள் செஞ்சு அந்த நேர விரயத்தை சுருக்கிறதுக்கு நல்ல பாடல்கள் எழுதுனா அது தானே மக்கள் மனசுல பதிஞ்சிரும், அது மக்கள் கேட்டுருவாங்க. அந்த வீண் செலவுகள் நமக்கு தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அணியில இருக்கிற அனைவருமே தெரிஞ்சிருக்கணும் எதிர் அணியில. அதே மாதிரி அணில நஸ்ரீன் சொன்ன மாதிரி ரீமிக்ஸ் பாடல்கள் இன்னைக்கு அதாங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பழைய பாடல்கள் தான் இப்போ திருப்பி வந்து பாட்டு பாடி அந்த பாடல்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு விஷுவலைசேஷன் சொல்றத கொண்டு வந்து மெருகு ஏத்துறோன்ற பேர்ல அந்த பழைய பாடல்களை கொண்டு வந்து உங்கள் படத்தை மெருகேற்றிக் கொள்கிறீர்களே தவிர உங்களுக்கு புது பாடல்களை ஏற்று கொண்டு வந்து அத முடியல ஒத்துக்கோங்க, அவ்வளவுதான். முடிவுரைக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் வீண் பிடிவாதம் எதுக்கு தேவையில்லை.
நல்லா தெரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றம் ஒன்றே மாறாது. ஒத்துக்கிறேன். பஸ்ஸ மாத்துங்க, காரை மாத்துங்க, டிவிய மாத்துங்க. பாட்டி பழசாயிருச்சுன்னு கொண்டு போய் போட முடியுமா? பாட்டி பழசானாலும் பாட்டி பாட்டி தான், பழைய பாடல் பழசானாலும் பழைய பாடல் தான் பாடல்கள் அப்படின்றத அனைவரும் ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நம்ம இங்க பார்க்கணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க. இமோஷன்ஸ் வருது, நாங்க தத்துவங்கள் கொடுக்குறோம், இந்த வரிகளையும் கேளுங்க, இதையும் கேளுங்கன்னு. எங்க பாடல்களை 10% நல்ல அழகா சொன்னாங்க எங்க அணியில இருக்கிறவங்க. 10% தாங்க சிங்காரி சரக்கு மாதிரி. இப்ப பூரா பாட்டு சிங்காரி சரக்குதான். அப்படியே அண்டால கொண்டு வா, சீஸ் அடிப்போம், வா அள்ளி அள்ளி குடிப்போம், இதாங்க 90% பாட்டாவே இருக்கு. அப்ப பிள்ளைகிட்ட போய் பொறுக்கி பொறுக்கி பாட்டு கேட்க முடியலன்ற ஆதங்கத்துலதான் உங்ககிட்ட நாங்க கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நல்லா தெரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே, எதிர்கட்சி அணியினர் சொல்ற மாதிரி மாற்றங்கள் மாறி சவுண்ட் குவாலிட்டி பெட்டர் ஆனா அது புதிய பாடல்கள். சோல் குவாலிட்டி பெட்டரானா அதுதான் பழைய பாடல்கள் அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். இதை தாண்டி பீட்டு மட்டும் இருந்தா அது புதிய பாடல்கள். ஹார்ட் பீட்டோட இருக்கிறது தான் பழைய பாடல்கள்ன்றத இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஏத்துக்குவாங்கன்றத நம்புறேன். இதை தாண்டி நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது 2000க்கு முன் வந்த பாடல்கள்ல தான் அர்த்தம் இருந்தது, இலக்கியம் இருந்தது, இசை இருந்தது, மரியாதை இருந்தது, மனசு இருந்தது, நம்ம கண்ணீரை துடைத்தது, காதலை வளர்த்தது, தமிழை உயர்த்தியது. அதனாலதான் நான் இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்றேன், இது ஒரு ஜெனரேஷன் தொட்ட பாடல்கள் கிடையாது, ஒரு சிவிலைசேஷனே மாற்றிய பாடல்கள் இந்த 2000க்கு முன் வந்த பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி என் பேச்சை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கே தெரியும் நடுவர் அவர்களே, பெருசா சொல்ல வேணாம். சின்ன பிள்ளைங்க ஏதோ சின்னத்தனமா பேசுறாங்க, நீங்க பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பை சொல்வீங்கன்னு நான் நம்புறேன். மிகவும் அருமை அர்ச்சனா அவர்களே, மிகவும் அருமையாக எல்லார் கூறியதையும் கூறி உங்களுடைய கருத்தை முன்வைத்தீர்கள். இப்போது எதிரணி தலைவர் சொல்வேந்தர் நிரஞ்சன் அவர்கள். இவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க தரப்பு கருத்துக்களை ஒளிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம தரப்புல இருந்து தெரிவிக்க வேண்டிய விஷயங்களை நான் தெரிவிக்கிறேன். புயல்னாலே கடந்துதான் ஆகணும். ஒரு தென்றல் புயலாக வருது, பெண் புயலானா சேதாரம் தான். அதனால இந்த மாதிரி வரிகளை உணர்வுபூர்வமா எடுத்துக்கிறத விட உணர்ச்சி பூர்வமா உணரணும். அதாவது இதனால நமக்கு யாருன்னா பாதிப்புன்னு தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமா சத்யா அகிலா சகோதரிக்கு நான் தெரிவிக்க வருகிறேன். ஒரு வரி சொன்னாங்க, செலபுள்ள ஜங்கு ஆளுமா டோலுமா பாடலாம் என்ன பாடல் வரிகள்னு. இதே மாதிரி நம்ம இதுலயும் இருக்கு. உட்டாலக்கடி பட்டான கொடி முட்டான கிளியே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த உட்டாலக்கடியெல்லாம் எங்க போய் நீங்க தேடுவீங்கன்னு எனக்கும் தெரியல. அந்த காலத்துலயும் இப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்மளும் தேடி பார்க்கணும். தாயின் மணிக்குடி தாயின் மணிக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னாங்க. நமக்கு தேசப்பற்றை விட மனிதநேயமும் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல இருந்த மனிதநேய பாடல்களை விட இந்த காலத்துல இருக்க மனிதநேய பாடல்கள் அதிகம். அதுவும் மனிதநேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நிறைய படங்கள்ல வந்து அந்த பாடல்களுடைய வரிகளால தான் இந்த மனிதநேயத்தை இன்னைக்கு ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இந்த ரீல்ஸ்ல சொல்றாங்கல்ல, பார்த்தாலே நம்ம கேட்டு இதயத்தோட வருடுற அளவுக்கு இந்த மனிதநேய பாடல்கள் இருக்கு. மனிதநேயத்துக்கு முக்கியத்துவம் இப்ப நமக்கு தேவைப்படுறதுனால தான் இந்த மாதிரி பாடல்கள் அதிகமா வருது. அப்புறம் மரியாதை இன்மை, அதாவது இந்த பாட்டுலலாம் மரியாதையின்மையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு பாட்டு சொல்றேன், சகோதரி சத்யா அகிலா அவர்களே. போடா போடா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார். அது எவ்வளவு மரியாதையான பாட்டுன்னு அப்பவே தெரியும். இந்த பாட்டை வந்து எத்தனை பேர் நீங்க வந்து இப்ப எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, 23 புலிகேசியில வந்து எதிரிகளை புண்ணாக்கு என்று சொன்னேங்கிற மாதிரி நீங்க வேணா அதை சமாளிக்கலாம். ஆனா உண்மையான புண்ணாக்கு என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும். அப்புறம் சம்பத் சகோதரர் அவர் சொன்னாரு, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காதலின் தீபம் ஒன்றுன்னு ஒரு பாட்டு பாடினாரு. அவர் தான் இன்னைக்கு உலகலை ஐஸ்வர்யா ராயோட காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை என்று கடலோரத்துல நின்று பாடுனதும் அவர் தான். அவரே காலத்துக்கு ஏத்தாப்புல மாற மனசு வரும்போது நம்ம ஏன் மாற மனசு வரலாம் தான் எனக்கு தெரியல. அப்புறம்
தூங்குற மாதிரி தூங்கணும்னா பழைய பாட்டை கேளுங்க, கண்டிப்பா தூங்குவாங்க, கண்டிப்பா தூங்கலாம். ஒரு நாள்ல நமக்கு தூக்கம் முக்கியம். தூக்கம் முக்கியமா, துடிப்பு முக்கியமா? இதய துடிப்பு இருந்தாதான் நம்ம உயிரோட இருப்போம். அதனால இந்த காலத்து பாடல்கள் துடிப்பானவை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். துடிப்பு இல்லாட்டி தூக்கமே இல்லை நமக்கு. ஆஹ் அடுத்து வந்து பிரான்சிஸ் சத்யா அவர்கள், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகும். கேட்கறதுக்கு நமக்கு மனசு இருந்தாதான் கேட்கிற மனநிலைக்கே நம்ம வருவோம். நாங்க இன்னைக்கு எதிரணியில இருக்கோங்கிறதுக்காண்டி நீங்க இப்ப வந்து புது பாட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. உங்க பேச்சிலே தெரியுது புது பாட்டு மட்டும்தான் நீங்க கேட்பீங்க. பழைய பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் காரணத்தினால நீங்க தெரிவிக்கிறீங்க. அவரே ரஜினிகாந்த் அவர்களே காலத்தோட மாறிட்டாரு. நீங்க தான் இன்னும் மாறாமே இருக்கீங்க. ரஜினிகாந்த் வந்து அவர் சொல்ற மாதிரி பேட்ட படத்துல இன்னும் வந்து எத்தனையோ பாட்டு இருக்கு. உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் நிக்கிறாரு. அவர் இன்னும் அந்த காலத்துக்கு ஏத்தாப்புல நான் இன்னும் பழைய பாடல்கள்ல இருந்து தான் எடுத்து பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவனால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் நசரின் சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, சத்தம் அதிகமா இருக்குன்னு. என்ன பண்ண சொல்றீங்க? அந்த காலத்துல ரேடியோவில் வைக்கும்போது நம்ம தாத்தாலாம் சவுண்டு ஜாஸ்தியா வச்சுதான் கேட்பாங்க. அப்ப என்னன்னா சத்தம் வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இப்ப சத்தமெல்லாம் வைக்க வேணாம், நார்மலாவே பாட்டு சத்தமா தான் இருக்கு. ரசிக்கிற மாதிரியான தன்மையில தான் இருக்கு. நம்ம அதை ஏற்க மறுக்கிறதுனால அதை நம்ம ஏற்க மாட்டேங்கிறோம். மலம பித்தா பித்தாப்பேங்கிற பாட்டை வந்து இந்த வரி எழுதுனவர் கூட அவ்வளோ அழகா பாட மாட்டார். ஆனா நீங்க நல்லா கேட்கறதுனால தான் இந்த பாட்டை அருமையா பாடியிருக்கிறீங்க, மலம பித்தா பித்தாப்பே அப்படின்னு. நான் ஒரு அரபு மொழியோட வரியை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறத ஏத்துக்க மறுக்கிற நீங்க, நம்மளோட கொலவெறிய உலகமே பாடுச்சு. அன்னைக்கு அதை நம்ம எல்லாம் கைத்தட்டி ரசிச்சோம். நம்மளோட தமிழ் பாட்டு, ஒரு தமிழ் இசையில இருந்து வந்த ஒரு பாட்டை வந்து உலகம் முழுக்க எல்லாரும் பாடி ரீல்ஸ் பண்ணி கைத்தட்டி ரசிச்சதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆனா இந்த பட்டிமன்றத்துல மட்டும் ஏத்துக்க மறுக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரிய வரல. செம்மொழியான தமிழ் மொழி, அதுக்கு ஒரு பாடலே வெளியிட்டாங்க. தமிழ் மொழி செம்மொழி ஆச்சுன்னு இப்ப 2000க்கு அப்புறமா தான் செம்மொழியான தமிழ் மொழியா ஏஆர் ரஹ்மான் அவர் இசையில கௌதம் வாசுதேவனுடைய இயக்கத்துல இந்த பாடல் வெளியாச்சு. இதெல்லாம் வந்து 2000க்கு அப்புறமான புரட்சியில தான் உண்டானது நடுவர் அவர்களே. அதாவது பழைய பாடல்கள் தான் ரீமிக்ஸ் பண்றாங்க, அதான் உண்மை. பழைய பாட்டை தானே ரீமிக்ஸ் பண்ண முடியும். புது பாட்டை எதுக்கு ரீமிக்ஸ் பண்ணணும்? பழைய பாட்டை புது பாடல்களா ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தாதான் செவிகளுக்கு இன்னும் இசையை வந்து கூட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பழைய பாட்டை ரசிக்க வைக்கணுங்கிற தன்மையை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? புதிய இசை கருவிகளை யூஸ் பண்ணி அந்த பாடலை மெருகேற்றி அவங்கள கேட்க வச்சா மட்டும்தான் அவங்களால கேட்க முடியுங்கிறதுனாலதான் கேட்குறாங்க. ஏன் அவங்களா கேட்கணும்னா கேட்டிருப்பாங்களே. ரீமிக்ஸ் பண்ணாதான் அந்த பாடல்களை இன்னைக்கு தலைமுறை கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இன்னும் கூர்மையான நகைச்சுவை என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி புத்தகம் நல்லதுதான், ஆனா அதை கொண்டு இன்றைய உலகத்தை எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது. அனுபவம் ரொம்ப முக்கியம். பழைய பாடல் இனிமைனா புதிய பாடல் அவசியம். புதிய பாடல்கள் இன்றைய மனித வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, வேகமான வாழ்க்கை, மன அழுத்தம், தனிமை, கனவுகள், குழப்பம் போன்ற பல பிரச்சனைகள் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு புதிய பாடல்களுடைய தத்துவம் தான் அவங்களை இன்னைக்கு உத்வேகமா கொண்டு போயிட்டு இருக்கு. அப்போ வந்து காதல் கவிதையா இருந்துச்சு, இப்போ காதல் அனுபவமா இருக்கு. இது தரம் குறைவுன்னு நான் சொல்ல வரல, தலைமுறையோட மாற்றம். பெண்கள் வந்து அன்னைக்கு வந்து பாடல்கள் பாடும்போது காத்திருப்பவள், தியாகம் செய்பவள், அழுபவள், இந்த மாதிரியான சித்தரிப்புகள் இருக்கும்போது இன்னைக்கு 2000க்கு அப்புறமா பெண்கள் எல்லாமே கேள்வி கேட்பவள், முடிவெடுப்பவள், தன் வாழ்க்கைக்கு குரல் கொடுப்பவளாக அவர்களுடைய பாடல்கள் சித்தரிக்கப்படுகிறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான நிறைய விஷயங்கள் 2000க்கு அப்புறம் தான் முன்னோடி வந்திருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் வந்து குத்து பாடல்கள்னு சொல்றீங்க. நம்ம நாட்டுப்புற இசையை ஆடுறதுக்காக வந்ததுதான். நாட்டுப்புற இசைன்னு சொல்லும் போது அது வந்து குத்து ஆடக்கூடாது, ஆடிக்கலாம். ஆனா குத்து பாடல்னு சொன்னா நீங்க அதை வந்து இசையோட வளர்ச்சியை வந்து குத்து பாடல்னு சொல்லி ஒரேடியா நிறைவேற்றி முடிச்சிருவீங்க. ஆடி மகிழ்வது இசைனா ஆட வைக்கிறதும் இசைதான். அதனால்தான் குத்து பாடல்கள் கலாச்சாரத்தின் வளர்ச்சி, அது தொடர்ச்சி. பழைய பாடல்கள் நம் கடந்த காலம்னா, புதிய பாடல்கள் நம்மளோட நிகழ்காலம். இதை நம்ம வந்து என்னைக்குமே மறுக்க முடியாது. இதனால 2000க்கு பிறகு வந்த தமிழ் பாடல்கள் சத்தமல்ல, சமூகத்தின் சத்தம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவை தரம் குறைந்தவை அல்ல, இந்த காலத்திற்காக ஏற்கப்பட்டவை. நாம் ஏற்க மறுப்பவை, நாம் ஏற்க பழகிக்கொண்டால் எதுவுமே ஏற்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு 2000க்கு அப்புறம் வந்த புதிய பாடல்களே சிறந்தது என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமை.
இந்த ஒரு எனர்ஜி ஆரம்பத்துல இல்லையா நிரஞ்சன், சொல்வேந்தர் நிரஞ்சன் அவர்களிடம்? எப்படி எங்க அணியை நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கறத ஒரு உத்வேகத்தை பார்த்தேன். இப்ப நீங்க பேசுறச்சே என்ன ரொம்ப அழகா எனக்கு இருந்த சமூகத்தின் சத்தம் அப்படின்னு சொன்னீங்க. பாடல்கள் சத்தம் இல்ல, அது சமூகத்தோட சத்தம் அப்படின்னு. அப்புறம் குத்துப்பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் குத்துப்பாட்டு தான், அதை வேணான்னு சொல்றீங்களா அப்படிங்கறத எடுத்து வச்சீங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஆடி மகிழ்வது ஆட வைப்பது, இதுதான் புதிய பாட்டு அப்படிங்கிறது. துடிப்பானவை, அப்புறம் அப்ப இல்லையா போடா போடா புண்ணாக்குல அப்ப இல்லையா அப்படிங்கிறதையும் ஒரு கேள்விக்குறியா வச்சிருக்கீங்க. மிகவும் அருமையா இருந்தது. இப்பொழுது என்னுடைய உரையை கூற விரும்புகிறேன். மிகவும் ஒரு அருமையான பட்டிமன்றம். முதலில் சொல்வேந்தர் கவிதா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இப்படி ஒரு அருமையான பட்டிமன்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக மிகவும் நன்றி சொல்வேந்தர் கவிதா அவர்களே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுறேன். முதல்ல என்னென்ன பேசினாங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் எல்லாரும் பேசினதுல இருந்தோம். ஃபர்ஸ்ட் அர்ச்சனா ஆரம்பிச்சாங்க இல்லையா, அவங்களுக்குல என்ன இருந்தது அப்படிங்கிறத முதல்ல அவங்க ரொம்ப நகைச்சுவையா ஆரம்பிச்சாங்க இல்லையா. அப்ப அர்ச்சனா அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுல ஆடியோ லான்ச்சை பத்தி சொன்னாங்க. அப்புறம் வால்யூமை ஏத்துறது இறைச்சலா இருக்கு, இத பத்திலாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுக்கு நிரஞ்சன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரு. நிஜத்துல இருப்பதா பாட்டா வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சத்யா அவர்கள் காலம் இது காலம் இது, தென்றல் புயலாகி வருமே, அந்த பாட்டெல்லாம் பாடி அவங்களோட கருத்தை முன் வச்சாங்க. அப்புறம் தாமோதரன் அவர்கள் மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை தானே நம்ம பாடலா பாட முடியும், மக்களுக்கு விருப்பமா இல்லாத எப்படி பாடலா பாடலாம் அப்படின்னு அவரோட கருத்தை முன் வச்சார். புதிய பாடல்களே சிறந்தது அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் சம்பத் அவர்கள் சங்கே முழங்கு, காதலில் தீபம் ஒன்று, அந்த பாடல் எல்லாம் மேற்கோள் காட்டி பழைய பாடல் தான் சிறந்தது அப்படிங்கிறாப்புல சொன்னாங்க. அப்புறம் புவனா அவர்கள் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய பாட்டு ரொம்ப அழகா பாடினாங்க. அவங்க என்ன சொல்லி மிரட்டினாங்க நினைவு இருக்கு அவங்களுக்கு, நம்ம பிள்ளைகள் நம்மள மதிக்கணும் அப்படின்னா நம்ம புதிய பாட்டை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் போட்டாங்க நம்மளுக்கு சொல்வேந்தர் புவனா அவர்கள். அப்புறம் சத்யா வந்தாங்க. திரும்பியும் ஓல்டு பழைய பாடல்கள் தான் சிறந்தது, மாமா மாமா மாமன் மாமாவை பத்தியே ஃபுல்லா பேசினாங்க, இப்ப இருக்கிற பாடல்ல எமோஷன் இல்லை அப்படிங்கிறப்பல ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க. அப்புறம் வேல் முத்தரசன் வந்தாரு, ரொம்ப அழகா பேசினாரு அவரு. நிறைய பாடல்களை மேற்கோட்டி நல்ல ஒரு பதிலடி கொடுத்தாரு எதிரணிக்கு. அப்புறம் நஸ்ரீன் அவர்கள் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மனசுல பதியல, அப்புறம் ஸ்டாண்டர்டு குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க. இப்படி எல்லாருமே ரொம்ப அருமையா பேசுனீங்க. இப்பொழுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பழைய காலத்திலயும் அவங்க சொன்னாப்ல, அப்புறமா காவ்யா, எப்படி மறக்க முடியும் இல்லையா, காவ்யா அவ்வளோ அழகா பேசினாங்க. எல்லா பாட்டையும் அவ்வளோ அழகா பாடவும் செஞ்சாங்க. அவங்க பாடலை நீங்க சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா பாடி எல்லார பத்தியும் நல்லா சொன்னாங்க. அவங்க நகைச்சுவையாவும் சொன்னாங்க. அவங்க தான் அந்த சிங்காரி சரக்கு அதை பத்திலாம் சொன்னது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகா பேசுனீங்க காவ்யா, ரொம்ப அழகா பேசுனீங்க நீங்களும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பழைய பாட்டுலயும் நல்லா இல்லாத பாட்டு இருந்திருக்கு. இவங்க சொல்றாப்புல, காவியா சொன்னாப்புல போடா போடா புண்ணாக்கும் இருந்திருக்கு, சிங்காரி சரக்கு இருந்திருக்கு, நிலா அது வானத்து மேலேயும் இருந்திருக்கு, அப்புறம் நிலா காயுது நேரம் நல்ல நேரம், அந்த பாட்டெல்லாம் கேட்கறச்சே நம்மளுக்கு வேற ஒரு உணர்ச்சியை தூண்டுறாப்புலயே இருக்கும். அந்த மாதிரி பாட்டும் வந்திருக்கு. அதே போல கண்ணதாசன் எழுதியது அந்த பாட்டெல்லாமும் வேற விதம், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் ஆட்டம், மயக்கமா கலக்கமா அது ஆட்டம். அப்புறமா எம்ஜிஆரோட பாடல்கள் அத்தனையும் அவ்வளோ தத்துவம். 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி, அந்த பாட்டுலாம் அவ்வளோ அழகான ஒரு பாட்டு. அதே போல ரொமான்ஸ் பாட்டு அப்படின்னு எடுத்துட்டாலே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, அந்த பாட்டெல்லாமே எவ்வளோ ஒரு அழகான பாடல். ரொமான்ஸ் இருந்தது, பிலாசபி இருந்தது, அப்புறம் குத்து பாட்டும் இருந்தது. எல்லா பாட்டுமே அந்த காலத்துலயும் இருந்தது, இந்த காலத்துலயும் இருக்கு.
அந்த காலத்திலயும் எம்எஸ்வி இசை போட்டிருக்காரு, இப்பவும் எம்எஸ்வி இசை போட்டிருக்காரு. விஸ்வ துளசி அப்படிங்கிற ஒரு படத்துல கண்ணம்மா கனவில்லையா, இந்த பாட்டை யார் கேட்கலையோ கண்டிப்பா போய் கேட்கணும். எம்எஸ்வி போட்ட மியூசிக் அது. கண்ணம்மா கனவில்லையா, கண்களில் ஒளி இல்லையா, நிச்சயமா போய் கேளுங்க இந்த பாட்டை. ஆனந்த கீதன் வந்து சூப்பர் சிங்கர்ல பாடி எஸ்பிபி அப்படியே அழுதுருப்பார் அந்த பாட்டுக்கு. அவர் பாடின பாட்டையே ஆனந்த கீதன் ரொம்ப அழகா பாடியிருப்பார். அந்த பாட்டு அவ்வளோ அழகா இருந்தது. அது 2004 5லயோ அந்த படம் தான், விஸ்வ துளசி அப்படிங்கிற படத்துல. அதே எம்எஸ்வி தான், அப்ப மியூசிக் போட்ட எம்எஸ்வி தான் இப்பவும் மியூசிக் போடுறாரு. அப்ப போட்ட இளையராஜா தான் இப்பவும் போடுறாரு. ஏஆர் ரஹ்மான் இப்பவும் அதே தான் போடுறாரு. அவங்களே ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல மாறுறப்போ இவங்க புது பாடல் சொன்னவங்க கேட்டாப்புல நம்ம ஏன் மாறக்கூடாது அப்படின்னு தோன்றது எனக்கு. அதே போல இளம் தலைமுறையை நம்ம கட்டி போடணும் அப்படின்னா அவங்க எப்படி போறாங்களோ அவங்க வழியிலேயே நம்ம போனாதான் அவங்கள திருத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற பாடல்கள்லாம் சக்தி கொடு சக்தி கொடுன்னு பாபாலேருந்து அந்த பாட்டு எவ்வளோ ஒரு அழகான பாட்டு இல்லையா? அப்புறம் நம் நடை கண்டு அகங்காரம் தூளாக வேண்டும், எவ்வளோ அழகா எழுதியிருக்காரு வரிகள் பாருங்க அதுல. அப்புறம் நிறைய பேர் சொன்னாப்புல ஆள போறான் தமிழன் உலகம் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்க முடியுமா? இதுவும் புது பாட்டு தான். அப்புறம் அடடா அடடா அடமழடா, எவ்வளோ அழகா இருக்கு அந்த பாட்டு. அப்புறமா தாமரை எழுதின பாட்டு கண்கள் நீயே, யாரோ சொன்னீங்க. அப்புறம் ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அப்பா பாடுறச்சே அப்படியே கூஸ் பம்ஸ் மேலெல்லாம். அந்த மாதிரி குழந்தைய கொஞ்சம் முடியுமா சொல்லி, அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாட்டு. அதே போல எதிர் நீச்சலடி அந்த பாட்டும் அவ்வளோ அழகான ஒரு பாட்டு. நியூயார்க் நகரம், இதெல்லாம் நீங்க சொன்ன பாட்டை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் கடைசியா இப்போ இவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன், நிரஞ்சன், செம்மொழியான தமிழ் மொழியாம், அதுவும் இப்போ போட்ட பாட்டு தானே. அதையே நம்ம வந்து வரவேற்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த ரிதம்ல பாட்டு காற்றின் மொழி, இதெல்லாம் எப்படி நீங்க மெலோடியஸ் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் நீங்கெல்லாம்? அப்புறம் சஹானா பூக்கள் பூக்குதோ, எவ்வளவு அழகான பாட்டு. இப்பவும் அழகான பாட்டுகள் இருக்கு, இப்பவும் தத்துவமான பாட்டுகள், அவ்வளோ பாட்டுகள் இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், சில சமயம் எதையோ ஒன்று பிடிச்சுண்டு இல்லை நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறப்பல சொல்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாற்றத்தோட சேர்ந்து மாறுறது தான் தமிழரோட பண்பாடு அப்படின்னே நான் சொல்லுவேன். அதனால புது பாடல்கள் சிறந்ததுன்னு அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க போறது இல்லை. பழைய பாடல்கள் புது பாடல்கள், என்னோட பார்வையில என்ன அப்படின்னாக்க, பழைய பாடல்கள்ல வந்து புதுசு பழசு நம்ம ஏன் பிரிக்கணும்? ஃபர்ஸ்ட் பிரிக்கிறதே ஒரு தப்போ அப்படின்னு தோன்றது எனக்கு, இல்லையா? நம்ம எதுக்கு அந்த மாதிரி பழைய பாடல் புதிய பாடல்? சரி, எப்பவுமே இப்போ வந்து மயக்கமா கலக்கமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அந்த பாட்டை இன்னைக்கு கேட்டா கூட புது பாடல் மாதிரி தானே இருக்கு. அதையே நம்ம பழைய பாடல் நினைச்சுக்கிறோம். ஏன்னா அது 2000 முன்னாடி வந்ததுனால பழைய பாடல்னு சொல்றோமா நம்ம? அப்படி கிடையாது. நம்மளுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய எந்த பாடலுமே அது புது பாடல் தான். மேபி அது 2000 முன்னாடி எழுதியிருக்கலாம், அதனால அது பழைய பாடலா இருந்திருக்கலாம். ஆனா இப்பவும் நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது அப்படின்னா, அந்த பாடலை கேட்கறோம் அப்படின்னா நம்ம மனசு மாறுறது. அப்படின்னா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த பாடல 2000 முன்னாடி வந்த பாட்டு தான். ஆனாலும் நம்ம இன்னைக்கு கேட்கறச்சையும் ஒரு புத்துணர்ச்சி வருது இல்லையா நம்மளுக்கு? அப்ப அது புது பாடல் தானே. அதுதான் என்னோட ஒரு ஆர்கியூமெண்டா நான் வைக்க போறேன். அதனால பாடல்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே புது பாட்டு பழைய பாட்டு அப்படின்னு நம்ம பேதமே பார்க்க கூடாதோ அப்படின்னு எனக்கு தோன்றது. ஏன்னா இப்ப கர்நாடக சங்கீதம்னு நம்ம எடுத்துட்டா நம்ம புது பாட்டு பழைய பாட்டு நம்ம பார்க்கறதே இல்லையே. எம்எஸ் அம்மா பாடின பாட்டை தான் இப்ப சுதா ரகுநாதனும் பாடுறாங்க. மகாராஜபுரம் சந்தானம் பாடினதை தான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க அருணா சாய்ராம் அவங்க எல்லாமும் பாடுறாங்க. இப்போ எப்படி நம்ம அதை புது பாட்டு பழைய பாட்டு நம்ம பிரிக்க போறோமா? கர்நாடக சங்கீத நம்ம எம்எஸ்ஸையும் ரசிச்சோம். அதே பாட்டு இப்போ குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு எம்எஸ் பாடினாங்க.
அதே சுதா ரகுநாதன் பாடுறச்சே நம்ம ரசிக்கிறோம். ஏன் ரசிக்காம இருக்கோம்? ஓ, அது பழசு, எம்எஸ் பாடினதுப்பா, அதனால நான் அதை தான் ரசிப்பேன், சுதா ரகுநாதன் பாடினா நான் ரசிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. நம்ம அதுக்கேத்தாப்புல அடாப்ட் ஆயிட்டே வரோம் இல்லையா? அதே போலதான் பழைய பாடல்கள் புது பாடல்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கவே வேண்டாம். பழைய பாடல்கள்லயும் புதியதாக கருத்து உள்ளது, புதிய பாடல்களையும் பழைய கருத்துக்களை தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கோம். யாரோ சொன்னாப்புல பழைய பாடல்கள்ல பெண்களை அழ வச்சுட்டே இருந்தாங்க. கரெக்ட் அவங்க சொன்னது. காலம் மீது காலம் மீதுனா ஐயோ உனக்கு ஒண்ணுமே முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. ஆனா புது பாடல்ல அப்படி இல்லை, ஒரு உத்வேகம் கொடுக்கறது. நீதான் சக்தி, நீதான், பெண்கள் தான் சக்தி அப்படின்னு சொல்றது, உத்வேகம் கொடுக்கறது. அதனால என்னோட தீர்ப்பு என்ன அப்படின்னா, பாடல்களை நம்ம பழசு புதுசுன்னு பிரிக்கவே வேண்டாம். எந்த பாடல் நம்மளுக்கு இப்பவும் ஒரு உற்சாகத்தை தருது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுறது, அந்த பாடல் புதிய பாடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி கர்நாடக சங்கீதத்துல பழசு புதுசு அப்படின்னு கிடையாதோ, அதே போல சினிமா பாடல்கள்லையும் பழைய பாடல் புதிய பாடல் அப்படின்னு நம்ம பிரிக்கவே வேண்டாம். எல்லா பாடல்களுமே நல்ல பாடல்கள் தான். ஏன்னாக்க அன்னைக்கு இசையமைச்ச எம்எஸ்வி தான் இன்னைக்கும் இசையமைச்சிருந்தாரு. அன்னைக்கு இசையமைச்ச இளையராஜா தான் இன்னைக்கும் இசையமைக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் அன்னைக்கும் இருந்தாரு, இன்னைக்கும் அவர் தான் பண்றாரு. அதே போலதான் அந்த பாடல் ஆசிரியர் இப்பவும் பாடல் எழுதிட்டு தான் இருக்காங்க அவங்க, இல்லையா? அவங்க ஏன் ட்ரெண்டிங்குக்கு ஏத்தாப்புல மாறிக்கிறாங்க அப்படின்னாக்க, அப்பதான் புதிய தலைமுறையினரை அவங்க பக்கம் கவர்ந்து இழுக்கலாம். அவங்களுக்கு ஏத்தாப்புலயே போய் தத்துவ பாடல், எவ்வளோ நாமுத்துக்குமரன் பாடல்கள்லாம் அப்படி ஒரு தத்துவம் அப்படி இருக்கும் அவரோட பாடல்கள் எல்லாம். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுலேருந்து நம்ம வெளி வரணும். அதனால பாடல்கள்ல புதுசு பழசு நம்ம ரெண்டுமே பிரிக்கவே வேண்டாம். எல்லா பாடல்களுமே புது பாடல்கள் தான், நம்மளுக்கு உற்சாகம் கொடுக்கும் வரை. எல்லா பாடல்களுமே பழைய பாடல்கள் தான், நம்மளுக்கு அது வேணாம் நம்ம ஒதுக்கிட்டோம்னா அது பழைய பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னோட தீர்ப்பை வழங்குறேன். மேடை மீண்டும் சொல்வேந்தர் அவர்கள். கவிதா யாரு? Can we take a group picture, ma'am? இப்போ I just joined, sorry. ஒரே ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாமா எல்லாரும்? எல்லோரும் அவங்களுடைய காணொலிய ஆமா வீடியோல வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வீடியோ நல்லா ஒன்று எடுத்துருவோம். சாரி, ஒரு போட்டோ. கிருத்தி, பத்மினி, அன்பரசன், சரவணன் உங்களுடைய காணொலியும் இயக்க நிலைக்கு கொண்டு வாங்க. அன்பரசன் 1+ யாரோ ஒருத்தர் இருக்காங்க. பத்மினி, கீர்த்தி, சரவணன் பி, அன்பரசன், பத்மினி. சரவணன், அன்பரசன், கீர்த்தி அவங்க சரி, பரவாயில்ல. நீங்க எடுத்துடலாம். கவிதா, நீங்க புகைப்படம் எடுத்துருங்க. எடுத்துருவோம். ஸோ அப்படியே நம்மளுடைய இது குரூப்ல போட்டு விட்டுருங்க. அவர் செந்தில் முருகன் நெறியாளர் வெளியே போயிட்டார்னு நினைக்கிறேன். அதனால நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். கவிதா அவர்களே எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் இல்லைங்களா? நீங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு நீங்க நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இன்னைய ஒரு சிறப்பான கூட்டத்துல மகளிர் தினத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்களுக்கும் இது உறுதுணையா இருந்த எல்லோருக்கும், கவிதா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அது மட்டும் இல்ல, மெயினா இந்த பேச்சாளர்கள் அவங்க இல்லைன்னா இது சிறப்பா நடக்காது. அதுக்கு மேல ராஜேஸ்வரி டிடிஎம் அவர்கள் ரொம்ப சிறப்பா இதை எந்த ஒரு தொய்வும் இல்லாம மிகச்சிறப்பான ஒரு தொழில்முறை பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு இணையா அருமையா கொண்டு போயிருந்தாங்க. இடையில பட்டிமன்றம் ரொம்ப சூடு பிடிச்சிது. எல்லாம் கிட்டத்தட்ட சாபம் விடுற அளவுக்குலாம் பேசினாங்க. ரொம்ப பொறி பறந்து என் கணிப்பொறி ஏதாவது ஆயிடுமோன்ற பயமே வந்து போச்சு எனக்கு. அந்த அளவுக்கு பேசுறாங்க எல்லாரும். எந்த விதத்துலையும் ஒரு தொய்வும் இல்லை.
இதை சிறப்பான விதத்துல அந்த எடிட்டிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணி நம்ம இணையதளத்துல போட்டா ரொம்ப அருமையா எல்லாருமே ரசிக்கக்கூடிய வகையில இருந்தது. அருமையான உரைகள், அருமையான பேச்சுக்கள், புதிய கருத்துக்கள் நிறைய வந்தது. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஒரு பட்டிமன்றத்துடைய நோக்கமே நீங்க வெற்றி அடைஞ்சீங்களா நாங்க வெற்றி அடைஞ்சீங்களா இல்ல, அந்த பட்டிமன்றம் வெற்றி அடைஞ்சதா, பார்வையாளர்களை கவர்ந்தோமா, ஒரு 24 பேரை ஒரு 1.5 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சிருந்தோமா, அதுதான் முக்கியம். நான் பாருங்க, இரவு பணி முடிச்சுட்டு வந்து 1.5 மணி நேரம் இங்க உட்காந்துருக்கேன். உங்களால முடியுது இல்லையா, என்னை உட்கார வைக்க முடியுது இல்லையா, உங்களுடைய பேச்சு தானே அதுக்கு காரணம். சிறப்பான பேச்சாளர்கள், பேச்சுக்கு அந்த வலிமை உண்டு. அதை மேன்மேலும் வளர்த்துக்குவோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவோம். சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இந்த 2வது பட்டிமன்ற நிகழ்வை நிறைவு செய்கிறேன். வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். நம்ம மேடை உங்களிடம். ரொம்ப